ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கிற மண்டல அமைப்பாளர் மதிப்பிற்குரிய தம்பி கடல் தீபன் அவர்களே, தம்பி ஊமத்துறை அவர்களே, தம்பி ரமேஷ் அவர்களே, புவனகிரி சட்டமன்ற தொகுதி அமைப்பாளர்கள் அன்பிற்கினிய இளவல் ரத்தினவேல் அவர்களே, தம்பி கிளாங்காடு புகழேந்தி அவர்களே, தம்பி மாவே மணி அவர்களே, அன்பிற்கினிய மாப்பா கர்ணன் அவர்களே, தம்பி தமிழ்வாணன் அவர்களே, அன்பிற்கினிய தம்பி பிரபா அவர்களே, செந்தில் அவர்களே, அன்பிற்கினிய முருகன் அவர்களே, தம்பி மணிமாறன் அவர்களே, காட்டுமன்னார் கோயில் சட்டமன்ற தொகுதி அமைப்பாளர்கள் தம்பி தமிழ் வளவன் அவர்களே, என் அன்பிற்கினிய தர்மராஜன் அவர்களே, அன்பு தம்பி இளையராஜா அவர்களே, தம்பி சுகுமாரன் அவர்களே, பிரகாஷ் அவர்களே, முருகன் அவர்களே, தர்மலிங்கம் அவர்களே, திருவேங்கடம் அவர்களே, வெங்கடேசன் அவர்களே, புவனகிரி ஒன்றிய ஒருங்கிணைப்பாளர்கள் அன்பிற்கினிய துரைமுருகன், கோஸ், ராபர்ட், செல்வம், முரளி, சங்கர், ராஜா, மகேஷ், மாயக்குமார் அவர்களே, சுரேஷ் அவர்களே, முத்துராஜ் அவர்களே, ராமச்சந்திரன் அவர்களே, சுதாகர் அவர்களே, வாசுதேவன் அவர்களே, காமராஜ் அவர்களே, ஜெயராமன் அவர்களே, ராசசேகர் அவர்களே, பிரபாகரன் அவர்களே, அருள்ராஜ் அவர்களே, சுந்தர் அவர்களே, சுவாமிநாதன் அவர்களே, ஆனந்த் அவர்களே, விஜயகுமார் அவர்களே, கீரப்பாளையம் ஒன்றிய ஒருங்கிணைப்பாளர்கள் அன்பிற்கினிய இளையராஜா அவர்களே, ரவி அவர்களே, அன்புமணி அவர்களே, தம்பி வினோத் அவர்களே, உணர்வெழுச்சி மிக்க உரை நிகழ்ச்சி அமர்ந்திருக்கிற இளைஞர் பாசறையினுடைய எழுச்சி மிகுந்த தளபதி என்னுயிர் இளவல் வழக்குரைஞர் மணிசெந்தில் அவர்களே, தம்பி வீரகுமரன் அவர்களே, என் ஆறுயிர் அண்ணன் கதிர் ராஜேந்திரன் அவர்களே, தம்பி அன்புச்செல்வன் அவர்களே, அண்ணன் மணி அவர்களே, என்னோடு இனத்தின் விடுதலைக்காக அயராத அரும்பாடாற்றுகிற என் அன்பு தென்னரசன் அவர்களே, மாணவ பாசறையினுடைய மதிப்புமிக்க தளபதி என் அன்பு இளவல் இடும்பைவனம் கரிகால் பெருவளத்தான் அவர்களே, மேடையிலே வீற்றிருக்கிற மதிப்புமிக்க தலைவர்களே, எனது அருமை தம்பிகளே, உணர்வு எழுச்சியோடு இன உணர்வோடும் மான உணர்வோடும் இங்கே கூடியிருக்கிற என் உயிருக்கு மேலாக நேசிக்கும் என் தாய் தமிழ் உறவுகளே, பாதுகாப்பு பணியை பொறுப்புணர்வோடு ஆற்றிக் கொண்டிருக்கிற எங்கள் வணக்கத்திற்குரிய காவல்துறை அதிகாரிகளே, எங்கள் பேச்சுக்களை எல்லாம் குறிப்பிடுத்துக் கொண்டிருக்கிற மதிப்பிற்குரிய உளவுத்துறை அதிகாரிகளே, பேரன்பிற்குரிய பெற்றோர்களே, எனது அருமை தாய்மார்களே, என் பாசத்திற்குரிய தம்பி தங்கைகளே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். இதுவரை தமிழர்களிடத்தில் எண்ணற்ற அரசியல் கட்சிகள் உருவாகி இருக்கிறது, வளர்ந்திருக்கிறது, வென்றிருக்கிறது, ஆண்டிருக்கிறது. ஆனால் முன்பின் அறிமுகமில்லாது சிறிய பிள்ளைகள் திடீரென்று நாம் தமிழர் என்கிற ஒரு கட்சியை உருவாக்கி வருகிறார்களே என்று எல்லோரும் எண்ணக்கூடும். இந்த நாம் தமிழர் கட்சி
ஏன் உருவானது, எதற்காக உருவானது, எப்படிப்பட்ட சூழலில் உருவானது என்பதையெல்லாம் எனக்கு முன்பு பேசியவர்கள் விளக்கி பேசினார். இந்த நிலத்தில் அரசியல் என்பது ஒரு தொழிலாக, ஒரு வியாபாரமாக, ஒரு தனியார் நிறுவனமாக மாற்றப்பட்டிருக்கிறது. ஆனால் உண்மையில் அரசியல் என்பதுதான் என்ன? அரசியல் என்பது முழுக்க முழுக்க மக்களுக்கான சேவைதான் என்கிறார் மதிப்புமிக்க பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்கள். அரசியல் என்பது மக்களின் மீது ஆட்சி அதிகாரத்தை செலுத்துகிற விவகாரம் அல்ல, அது மக்களுக்காக ஆற்றப்படும் தொண்டு என்கிறார் என் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். நமது மறை, நமது வள்ளுவ பெருமகனார் தந்தருளிய நன்னறி சொல்லுகிறது, குடிதழி கோலோச்சு மாநில மன்னன் அடிதழி நிற்கும் உலகு என்று சொல்லுகிறார். ஒரு அரசு என்பது அது எப்படி இருக்க வேண்டும்? ஒரு தாய் எப்படி தனது பிள்ளைகளுக்கு குறிப்பறிந்து உணவு ஊட்டுவாளோ, இந்த நேரத்தில் எனது பிள்ளைக்கு பசிக்கும், இந்த நேரத்தில் எனது பிள்ளைக்கு உறக்கம் வரும் என்பதையெல்லாம் தெரிந்து அறிந்து எப்படி அந்த பிள்ளைக்கு செய்வாரோ அப்படி அரசு என்பது தனது மக்களுக்கு செய்ய வேண்டும். அப்படி ஆள்கிற ஒருவனை இந்த உலகம் தொழுது நிற்கும் என்று பாடுது. ஆனால் அப்படிப்பட்ட அரசு அதிகாரம் இன்று இந்த நிலத்தில் இருக்கிறதா என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஆனால் இங்கே பெரும்பாலான எனது உறவுகள், குறிப்பாக இளைய தலைமுறை பிள்ளைகள், என் அன்பிற்கினிய தம்பி தங்கைகள், கற்றறிந்தவர்கள், அறிவுமிக்க சான்றோர்கள் எல்லோருமே அரசியல் ஒரு சாக்கடை, அரசியல் ஒரு திருடர் பாதை, அது மொள்ளமாரிகள் கூடியிருக்கிற ஒரு கூட்டம், அது அயோக்கியர்களின் புகலிடம் என்றெல்லாம் எண்ணுகிறார்கள். ஆனால் இந்த நாட்டில் தேசப்பிதா காந்தி அவர்கள் சொல்கிறார்கள், என் அன்பு மக்களே, அரசியல் என்ற எண்ணமில்லாத ஒருவன் மனிதனாகவே இருக்க முடியாது என்று சொல்றார். ரஷ்ய புரட்சியாளர் லெனின் ஒவ்வொரு மனிதனின் ஒவ்வொரு வார்த்தையிலும் அரசியல் பிறக்கிறது என்று சொல்கிறார். அப்ப அரசியல் இல்லாத ஒன்றுமே இல்லை. என்னுடைய பிறப்பிலிருந்து என் இறப்பு வரை அனைத்தையும் தீர்மானிப்பது அரசு அதிகாரம். அந்த அரசை தீர்மானிப்பது, நிர்மாணிப்பது அரசியல். இந்த உலகம் இரண்டு இயல்களால் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது என் அன்பு மக்களே. ஒன்று அறிவியல், இன்னொன்று அரசியல். நான் பேசுகிற ஒலியை வாங்கி பெருக்கி தருகிற அறிவியல், என் முகத்தில் பீச்சி அடிக்கிற இந்த ஒளி வீச்சு அறிவியல், அதன் படைப்பு. இதையெல்லாம் இயக்குகிற அரசியல். இந்த நாட்டை ஆளுகிற ஐயா நரேந்திர மோடிக்கு தெரியாது ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து விண்கலம் பறக்காது. அப்ப அந்த அறிவியலையே இயக்குவது அரசியலாக இருக்கிறது. நீங்கள் பிறப்பு சான்றிதழ் இருந்து இறப்பு சான்றிதழ் வாங்குகிற வரை எல்லாவற்றையும் தீர்மானிப்பது அரசியலாக இருக்கிறது. நாம் காலையில் பல் விளக்க பிதுக்கிற பற்பசையில் இருந்து, குடிக்கிற தேனில் இருந்து, படிக்கிற பாடத்தில் இருந்து, பார்க்கிற வேலையில் இருந்து, வாங்குற சம்பளத்தில் இருந்து அனைத்தையும் தீர்மானிப்பது அரசியல். அர்ச்சகருக்கு பிரச்சனை, அமைச்சரிடத்திலே மனு என்று ஒருவன் கவிதை எழுதியிருந்தான். தினமும் ஆண்டவனிடத்திலே வேண்டுகிறவன், ஜெபிக்கிறவன், மந்திரம் சொல்லுகிறவனுக்கு கூட பிரச்சனை என்றால் அமைச்சரிடத்தில் தான் மனு கொடுக்கிறான் என்றால் அரசியல் எவ்வளவு வலிமையானது என்பதை அறிவார்ந்த மக்கள் புரிந்து கொள்ள முடியும். இந்த கோயிலுக்கு 5 வேளை பூஜை, இந்த கோயிலுக்கு 1 வேளை பூஜை, இல்லை இந்த கோயிலை பூட்டி போடலாம், இதையெல்லாம் முடிவெடுப்பது அரசு. அப்ப அந்த அரசை யார் அமைப்பது என்பதுதான் இங்கே நம் முன்னாடி இருக்கிற முக்கியமான பிரச்சனை. கற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? இது நம்ம வேலை இல்ல, நமக்கு எதுக்கு பிரச்சனை, நமக்கு எதுக்கு வம்பு, இங்க போய் இதெல்லாம் எதுக்கு,
அரசியல் வேண்டாம் என்று நினைப்பது என் அன்பு மக்களே, வானமே இல்லாத பூமியில் நான் வாழப் போகிறேன் என்பதை போன்ற ஒரு முட்டாள்தனம். எனவேதான் உங்கள் பிள்ளைகள் முடிவெடுத்தோம், எமது அரசியலை இனி வேறு எவரும் செய்ய வேண்டியதில்லை, நாங்களே செய்து கொள்கிறோம் என்ற முடிவை எடுத்தோம். என் அன்பு மக்களே, தகப்பனையும் தலைவனையும் ஒரு இனம் ஒருவன் கடன் வாங்க முடியாது. தகப்பன் என்பவன் என்னை பெற்றவனாக இருக்க வேண்டும், தலைவன் என்பவன் என் ரத்தவனாக இருக்க வேண்டும். இதுதான் மான தமிழனுக்கு அவர். ஆனால் இதுவரை தமிழர் இன வரலாற்றிலே அடுத்த வீட்டுக்காரன் தான் தமிழனுக்கு அப்பனாக இருந்திருக்கிறான். இதுவரை இந்த இனம் சார்ந்தவன் நிலம் சார்ந்தவன் ஒருவன் இந்த இனத்திற்கு தலைவனாக நின்றதுண்டா, ஆண்டதுண்டா? இல்லை. அதனால என்ன பிரச்சனை என்று கேட்கலாம். அதனால என்ன பிரச்சனை? எல்லாமே பிரச்சனை. கற்றவர்கள் அரசியல் செய்ய வராததால், படித்தவர்கள் செய்யாததால், பண்புள்ளவர்கள் செய்ய வராததால், கற்றவர்கள் நிரப்பாத இடத்தில் கயவர்கள் நிரப்புகிறார்கள். இந்த உலகத்தில் வெற்றிடம் என்ற ஒன்றே இல்லை, அதை காற்று நிரப்பும் என்கிறான் சீன புரட்சியாளன் மாவோ. காற்று நிரப்பும். இங்கே இதுல ஒண்ணுமே இல்லை இந்த அறையில் என்று எவரும் சொல்ல முடியாது. அங்கே காற்று நிறைந்திருக்கும். அந்த கற்றவர்கள் நிரப்பவில்லை என்றால் அந்த இடத்தில் கயவர்கள் நிரப்புவார்கள். கொலைகாரன், கொள்ளைக்காரன், ஊரான் சொத்தை சுரண்டி உலையில் போடுகிறவன், அயோக்கியன், திருடன் அதை நிறைத்து விடுகிறார். அதனால்தான் எவன் அவன் எத்தனை லட்சம் கோடி கொள்ளையடித்து வைத்திருக்கிறான் என்று எவனுக்குமே தெரியும். இந்த நாட்டில் ஊழல், லஞ்சம், பசி, பஞ்சம், பட்டினி, கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, இதை தவிர செய்தி ஏதாவது உண்டா? இல்ல. அப்ப இதையெல்லாம் சரி செய்வது யாருடைய வேலை? இதையெல்லாம் மாற்றுவது யாருடைய வேலை? இந்த நிலத்தில் என்ன வளம் இல்லை, என்ன இல்ல? டென்மார்க் என்று ஒரு நாடு வெறும் ஆடும் மாடும் தான் வைக்கிறது, பால் வச்சு தான் விற்கிறது. அந்த நாடு எந்த நாட்டிலும் பிச்சை எடுக்கலையே, வளத்தில் சிறந்து வாழ்கிறது. நார்வேயில் வெறும் காடு மட்டும்தான், அந்த நாடு நல்லா இருக்கிறதே. இன்னொரு நாடு வெறும் மீன் மட்டும்தான் அந்த நாட்டில் வளம். எல்லா வளங்களும் இருந்த எனது நாடு தெருவோடு திருவோடு ஏந்தி நிற்கிறதே. காரணம் என்ன? காரணம் என்ன? நிலக்கரி இருக்கிறது, பெட்ரோலியம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. விலை உயர்ந்த தங்கத்தை விட மதிப்பு மிக்க சலவை கற்கள், கிரானைட் கற்கள் எனது பூமிக்குள் இருக்கிறது. ஆற்று மணல் கொள்ளை போகிறது. ஆற்று மணல் ஆண்டு ஒன்றுக்கு 65,000 கோடி 70,000 கோடி ஒரு தனி முதலாளிக்க லாபம் என்கிறார்கள். எல்லா வளங்களும் கொள்ளை போகிறது. நாளெல்லாம் எங்கள் செல்வம் கொள்ளை போகவோ, நாங்கள் இங்கு சாகவோ, அழுது கொண்டு நிற்போமோ, ஆண் பிள்ளைகள் அகவோ என்கிறான் நமது பாட்டன் பாரதி. நாம் அழுது கொண்டு நிற்பதை தவிர வேற என்ன செய்ய முடிகிறது? எதையும் செய்ய முடியல. எனது ஆற்று மணல் அள்ளி போகிறது, கனிம வளங்கள் களவு போகிறது. என்ன பயன் இருக்கிறது? என்னுடைய நிலத்தில் இருந்தால் நெய்வேலியில் இருந்து பழுப்பு நெருக்கடி மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது. ஆனால் தடையற்ற மின்சாரம் என் நிலத்திற்கு கிடைக்கலையே. வளம் என்னது? ஆனால் இருளும் எனக்குத்தான் அதிகமாக இருக்கிறது. அப்ப எல்லா வளங்களும் இருந்து நான் இப்படி பிச்சைக்காரனாக இருக்கிறேன், இலவசத்துக்கு ஏங்கி நிற்கிறேன், வறுமையில் இருக்கிறேன். நான் உழைக்கலையா? உழைக்கிறேன். காலையில 6 மணிக்கு போனால் சாயந்தரம் பொழுது சாய்கிற 6 மணி வரைக்கும் வெம்பாடுபட்டு உழைக்கிறேன். ரத்தம் வேர்வையாக உருகி ஓடி உடம்பெல்லாம் உப்பு வேர்வையாக பூக்க நான் உழைக்கிறேன். கண்ணு முடி பிதுங்க கண்ணச்சலை தொங்க தொங்க உழைக்கிறேன், வெம்பாடுபட்டு உழைக்கிறேன். ஆனாலும் தீபாவளி, பொங்கலுக்கு இனாம், போனஸ், சலுகை, மானியம் ஏதாவது கிடைக்குமா என்று ஏங்கி நிற்கிற இழிவான நிலை ஏன் வந்தது? எதனால? எல்லாம் தவறு. அமைப்பே அடிப்படையே தவறு. ஆடு மாடு மேய்க்கிறது அவமானம் நினைச்சோம், படிக்காதவன் செய்யற வேலைன்னு நினைச்சோம். இந்த கூட்டத்தில் கறி திங்காதவங்க எத்தனை பேரு, பால் குடிக்காதவங்க எத்தனை பேரு, முட்டை திங்காதவங்க எத்தனை பேரு, கோழிக்கறி திங்காதவங்க எத்தனை பேரு, காய்கறி உணவு திங்காதவங்க எத்தனை பேரு? அது எங்க இருந்து வருது? காசு கொடுத்தா கடத்தலுக்கு வருதுன்னு எல்லாம் நினைச்சிட்டு இருக்கான். எங்கோ தொலை தூரத்துல நம்ம ஆத்தாலும் அப்பனும் வெம்பாடு விட்டு விளைய வச்சு கடைக்கு அனுப்பினா தான் இந்த வெள்ளைக்காயும், வெள்ளரிக்காயும், வெள்ளரிக்காயும், பூசணிக்காயும், சொரக்காயும் வருதுங்கிறத புரிந்து கொள்ளணும்.
இந்த ஆடு மாடு மேய்க்கிறது அவமானம் நினைச்சாங்க. சொந்த மண்ணில் ஆடு மாடு மேய்க்கிறது அவமானம் போய் அரபு நாட்டில் சுடு மணல்ல வெம்புழுதியில ஒட்டகம் மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். காரணம் என்ன? காரணம் என்ன? ஒரு தாழ்வு மனப்பான்மை, குற்ற உணர்வு. அவனுக்கு சொல்லல டென்மார்க் ஒரு நாடு வெறும் ஆடு மாடும் தான் மேய்க்குது அப்படின்னு. ஆடு மாடும் வளங்கள், அது ஆடு மாடுன்னு நினைக்கிறான். எல்லாரும் இன்னைக்கு இயற்கை விவசாயத்துக்கு திரும்புறானா? இயற்கை விவசாயத்துக்கு ஆடு மாடு வளர்த்தாது சாணியும் பூக்கையும் போட்டா தாண்டா இயற்கை வரும். நீ போட்டா ஒண்ணும் விளையாது. அவன் என்ன செய்யறது? ஆடு மாடு திட்டமிட்டு ஒழிக்கப்பட்டது. ஏன்? மாடு இருக்கிற வரைக்கும் அவன் ரசாயன உரத்தை வாங்கி போட மாட்டான். பாட்டம்பாஸ் 60-20 வியாபாரம் ஆகாது. அப்ப அந்த ஆடு மாடையை வளர்க்கணும். அதை வளர்த்தான்னா அவன் விவசாயி, அவன் வாழ்ந்துருவான். அவனை வாழ விடக்கூடாது. மாடு இருந்தா டிராக்டர் வச்சு விட மாட்டான். அப்ப டிராக்டர் விற்கிற தனியார் முதலாளிக்கு லாபம் வராது. அப்ப அந்த மாடை ஒழிக்கணும். அதான் இங்க ஒவ்வொன்றும் திட்டமிட்டு செய்யப்படுகிறது, நுட்பமாக நடத்தப்படுகிறது. நீ ஜல்லிக்கட்டு காலையை தடை செய்யறானா? காலை மேல அவ்வளவு அக்கறையா எங்களுக்கு? காலை மீது ஜல்லிக்கட்டு காலை மீது இவ்வளவு அக்கறை கொண்ட இவர்கள் ஈழத்துல லட்சக்கணக்கில் எங்களை கொண்டு வீச்சான சகமனித சாமி சகித்துக் கொண்டிருந்தது எப்படி இருக்கு? தெரு நாயை நீ அடிக்க கூடாது. தெரு நாயை, உன்னை கடிக்க வருகிற வெறி நாய், சொறி நாய், தெரு நாயை அடிக்க கூடாது. ப்ளூ கிராஸ் ஒரு அமைப்பு வந்து கேட்கும். இங்க விலங்கியல் காப்பவருக்கு கேட்கும். உன் மேல வழக்கு போடும். ஏன் அடிச்சாங்க? என்னை கடிச்சது. கடிச்சா கூட நீ அடிக்க கூடாது. ஏன்? நாய் அடிச்சு கொள்ளக்கூடாது. அது உன்னை கடிக்கணும். ஏன்? நாய் கடிக்கான ஊசி மருந்து அவன் வச்சிருக்கான். அது இங்க வியாபாரமாகணும். காளைகளை ஒழிக்கணும். ஏன்? காளை இருக்கிற வரை செனக்கி ஊசிக்கு வர மாட்டேன். காளைக்கு விட்டுதான் ஜனையாயிரும் மாடு. இப்ப டாக்டர் தான் ஊசி போட்டு சென்னையாக்குறாரு. ஊசி மருந்து ஆற்று இருக்கு, அவன்கிட்ட இருக்கு. அப்ப இது என்ன முடிவு? என்னத்தை புரிந்து கொள்ளணும்? இந்த நாடு ஒரு பொருளாதாரம் வச்சிருக்கு. அது சந்தை பொருளாதாரம், உற்பத்தி பொருளாதாரம் இல்ல. உற்பத்தி பொருளாதாரம் என்ன? நான் ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுவேன், கண்டுபிடிப்பேன், உருவாக்குவேன், அதை நானே ஒரு விலையை வச்சு விற்பேன். அப்படி இல்ல, எவனோ ஒருத்தன் கண்டுபிடிப்பான், அதை கொண்டு வந்து வாங்கிட்டு வந்து நான் நிற்பேன். வெறும் தரகு கமிஷன் மட்டும்தான் எனக்கு. இதுதான் சந்தை பொருளாதாரம். இந்திய நாட்டில் இருக்கிற அத்தனையும் சந்தை பொருளாதாரம். அதனாலதான் இந்தியா மேக் இன் இந்தியா என்று மதிப்புமிக்க பெருமகன் ஐயா நரேந்திர மோடி அறிவிக்கிறார். மேக் இன் இந்தியா, மேட் இன் இந்தியா இல்ல. மிக சின்ன நாடுகள் எல்லாம் மேட் இன் ஜப்பான், மேட் இன் கொரியா, மேட் இன் மலேசியா, மேட் இன் தாய்லாந்து, மேட் இன் சிங்கப்பூர் எல்லாம் கொடுத்து மேட் இன் ரஷ்யா, மேட் இன் சீனா என்று வருகிறது. இந்தியாவில் மட்டும் மேக் இன் இந்தியா, மேட் இன் இந்தியா இல்லை. இது எப்படிப்பட்ட நிலையை நண்பு மக்களே? வாடகை தாய் வறுமையினால தன் கற்பப்பையை வாடகைக்கு விடுவா. எப்படி? உங்களுடைய செனை முட்டையை கருமுட்டையை எடுத்துட்டு வந்து என் வயிற்றுல வச்சு அதை அப்படியே பிரசவிச்சு கொடுப்பேன். 10 மாசம் சுமந்து உங்களுக்கு பிள்ளைய பெற்று கொடுப்பேன். எனக்கு என்ன? வீட்டை வாடகைக்கு விட்ட மாதிரி என் கருப்பையை வாடகைக்கு விடுவேன். வறுமை இதை விடுவேன். நீங்க பிள்ளை வாங்கிட்டு எனக்கு கமிஷன் கொடுப்பீங்க 50,000 லட்சம் ரூபாய். இது என்னது? மேக் இன் இந்தியா. ஜப்பான் வரும், நான் புள்ள பெற்று கொடுப்பேன். சீனா வரும், நான் புள்ள பெற்று கொடுப்பேன். ரஷ்யா வரும், புள்ள பெற்று கொடுப்பேன். வாடகை தாயாக இந்தியா மாறிக்கொண்டிருக்கிறது நண்பு மக்களே. இதுதான் மேக் இன் இந்தியா. இது ஒரு பொருளாதாரம் வச்சிருக்கான். அந்நிய முதலீடு, எல்லா அந்நிய முதலீடு. ஓடியா அந்நிய முதலீடு. என் தம்பி பேசினானே கடல் தீபன், நிலம் கையகப்படுத்துற ஒரு சட்டத்தை கொண்டாந்துருக்கான். நிலம் கையகப்படுத்துறது இது யார் கொண்டு வந்தது? 138 ஆண்டுக்கு முன்னாடி வெள்ளக்காரன், பிரிட்டிஷ்காரன் என்னை அடிமைப்படுத்தி ஆண்ட போது கொண்டு வந்த சட்டம். அது ஐயா பிரதமர் சொல்றாரு, இதுக்கு முன்னாடி ஆண்ட காங்கிரஸ் கட்சி அதுல கொஞ்சம் சீர்திருத்தம் பண்ணிச்சு, இப்ப நாங்க கொஞ்சம் சீர்திருத்தம் பண்றோம். யாரு? அடிமைப்படுத்தி என்னை ஆண்டவன் கொண்டு வந்த சட்டத்திலே திருத்தங்கள். அவன் என் நிலத்தை பறித்து வளத்தை சுரண்டி கொள்ளை கொண்டு போக அவன் கொண்டு வந்த சட்டம். நிலம் சொந்த நாட்டு மக்கள் நிலத்தை கையகப்படுத்த அவசர சட்டம் எதற்கு? 1000 ஏக்கர் வைத்திருக்கிற இடத்திலே நிலத்தை கையகப்படுத்தி 1/2 ஏக்கர் நிலம் கூட இல்லாதவனுக்கு கொடுக்க போகிறதா? இல்லையே. நிலமற்ற ஏழை விவசாயிகளுக்கு கொடுக்க போகிறதா? இல்லையே. பிறகு யாருக்கு? உள்நாட்டு வெளிநாட்டு பெரும் முதலாளிகளுக்கு எனது நிலங்களை பறித்து கொடுக்க போகிறது. இதற்கு அவசர சட்டம். என் அன்பான மக்களே, அறிவார்ந்த எனது இன உறவுகளே, இந்த நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குடிமகனுக்கும் இருக்கிற ஒரு உரிமை. இது எனது பாட்டன் முப்பாட்டனுடைய நிலம்.
இது எனது நிலம், இது எனது வீடு என்று சொல்லிக் கொள்கிற உரிமை, அந்த உரிமையும் பறிபோகிறது. அதான் நிலம் கையகப்படுத்துற அவசர சட்டம். திடீர்னு இப்ப கூட்டம் நடந்துகிட்டு இருக்கும்போது வந்து இந்த இடத்துல காலி பண்ணுங்க, எல்லாம் விலை போங்க, நாங்க எடுத்துக்கிட்டோம், இந்த நிலத்தில் தொழிற்சாலை வரப்போகுதுன்னா எல்லாரும் பெட்டி எடுத்து சொந்த நிலத்தில் அகதியா கிளம்ப வேண்டியதுதான். நீதிமன்றத்தில் போய் தடை வாங்குவதோ ஒன்னும் செய்ய முடியாது. இதுக்கு என்ன இழப்பீடு? 4 மடங்கு இழப்பீடு தராங்களாம். வாங்கிட்டு என்ன செய்யறது? அப்படித்தான் நெடுகையில் பழுப்பு நிலக்கரி தயாரிக்கும் போது நிலங்களை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு ஒருத்தனுக்கு வேலை தாராங்க. வீட்டுக்கு ஒருத்தனுக்கு வேலை தாரம் சொல்லித்தான் நிலத்தை வாங்கிட்டாங்க. நிலத்தை கொடுத்துட்டு 2வது தலைமுறை இறைக்க வந்து கேட்குது, எப்படியாவது சொல்லி வேலை வாங்கிட்டாப்பா, நிலத்தை எடுத்துக்கிட்டாங்க. வேலை கொடுப்ப, சம்பளம் கொடுப்ப, சாப்பாடு யார் போடுவா? விளைநிலங்களை எல்லாம் பறித்துக் கொண்டால் சாப்பாடு எங்க இருந்து வரும்? சோறு எங்க இருந்து வரும்? பசிக்கு எங்க போகும் உணவுக்கு? தொழிற்சாலை கட்டுவாங்களா? அந்த நிலங்களை பறித்துக் கொண்டு 1000, 2000, 3000, 4000 ஏக்கர் நிலங்களை பறித்துக் கொண்டு அதிலே தொழிற்சாலை கட்டுவார்கள். யார்? வெளிநாட்டு பெரும் முதலாளிகள். எனக்கு என்ன கிடைக்கும்? சம்பளம், கூலி, வேலை. எந்த தொழிற்சாலை என் அன்பு மக்களே அரிசியும் பருப்பையும் காய்கறி கத்தரிக்காயும் வெண்டைக்காயும் விளைய வைக்கும் எந்த தொழிற்சாலை உற்பத்தி செய்யும்? அது நிலத்தில் தானே விளையணும். அப்ப எல்லா விளைநிலங்களும் பறிபோனால் சாப்பாட்டுக்கு என்ன செய்வார்? உணவுக்கு என்ன செய்வார்? விவசாயத்தை கைவிட்ட எல்லா நாடுகளும் பிச்சை எடுக்கிறது. அப்படி ஒரு நிலை எனது தேசத்திற்கு வர வேண்டுமா என்பதுதான் நாம் ஒவ்வொருவரும் எழுப்பிக் கொள்ள வேண்டிய கேள்வி. இது அறிவார்ந்த எனது மக்கள் சிந்திக்கிறது. இது எவ்வளவு பெரிய கொடுமையில் கொண்டு போய் இந்த நாட்டை நிறுத்தப் போகிறது என்பது. அப்படி இந்த நிலத்தில் எல்லாம் பறிபோய்க் கொண்டிருக்கிறது. எதையுமே தடுக்க முடியவில்லை. காரணம், நம்மிடத்தில் அதிகாரம் இல்லை. இப்படி கூடி கூடி நாம் ஒவ்வொரு முறையும் நம்பிக்கையோடு கூடி கூடி கலைகிறோம். ஆனால் நமக்கென்று ஒரு கட்சி, நமக்கென்று ஒரு வலிமை, அரசியல் வலிமை, நமக்கென்று ஆட்சி அதிகாரம் இருக்கிறதா? இல்லை. அதனால என்ன? உங்கள் மனசாட்சி சொட்டு சொல்லுங்க. இங்க கூடியிருக்கிற எனது அன்புமிக்க அறிவார்ந்த பெருமக்கள் எல்லோரும், ஒரு ஓட்டுநர் வேலையா, பேருந்து ஓட்டுநர் வேலையா 4 லட்சம், நடத்துனர் வேலையா 4 லட்சம், காவல்துறை உதவி ஆய்வாளரா 40 லட்சம். அரசே அறிவிச்சிருது, நீ கொடு, நான் வேலை தரேன். இதை பெருந்தலைவர் காமராஜர் காலத்தில் நீங்கள் கேட்டதுண்டா? மூதறிஞர் ராஜாஜி காலத்தில் கேட்டதுண்டா? இந்த ஊழல், லஞ்சம், இந்த வார்த்தைகளை யாராவது கேட்டதுண்டா? குலக்கல்வி திட்டத்தை திணித்தார் ராஜாஜி, ஆனால் குடிக்கொள்கையை திணிக்கல. இந்தி திணிப்பை ஏற்றுக்கொண்டார் ஐயா பக்தவச்சலம், ஆனால் மதுக்கடைகளை திறக்கல. பெருந்தலைவர் காமராஜர், பேரறிஞர் அண்ணா வரைக்கும் திறக்கப்படாத மதுக்கடைகள் இன்றைக்கு தெருவுக்கு 2 திறந்து கிடக்கிறது. அதற்கு காரணம் யார்? தெருவுக்கு 2 படிப்பகங்கள் இருக்க வேண்டிய இடங்களில் எல்லாம் குடிப்பகங்கள் இருக்கிறதே. இது எதை நோக்கி போகிறது இந்த தேசம்? அறிவார்ந்த மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்கிறார், அறிவை தேடி ஓடு, நாளைய வரலாறு உன் நிழலை தேடி ஓடி வரும் என்று. இந்த தேசத்தின் இளைஞர்கள் அறிவு பசி கொண்டு அலைகிறார்கள். சென்னையிலே கன்னிமாரா நூலகத்திலே படிக்க இடமில்லை, அதை இடித்துவிட்டு 100 ஏக்கரில் நாம் நூலகம் கட்டுவோம், படிப்பகம் கட்டுவோம் என்று கட்டியிருந்தால் இந்த சமூகம் வளர்கிறது. அறிவார்ந்த சமூகம் ஒரு வளர்ச்சி பாதையில் நகர்கிறது என்ற சென்னை மத்திய சிறையிலே இடமில்லை, அதை இடித்துவிட்டு உடலிலே 100 ஏக்கரிலே சிறை கூடாரம் கட்டுவோம் என்றால் இந்த நாடு எதை நோக்கி போகிறது என்பதை எனது அன்பு மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். பழச்சாறு கடைகளிலும் படிப்பகங்களிலும் இருக்க வேண்டிய கூட்டம் திரையரங்குகளிலும் மதுக்கடைகளிலும் குவிந்திருந்தால் இந்த தலைமுறை எதை நோக்கி பயணிக்கிறது என்பதை எனது அருமை பெற்றோர்கள், என் உயிருக்கு நீ உடன் பிறந்தார்கள், சிந்தித்து பார்க்க வேண்டும். எங்கு போய் நிற்கும்? குடித்து குடித்து சாவான். வாக்கி அரிசிக்கு காசு இருக்காது, அதனால் இலவச அரிசி 20 கிலோ இருக்கு, எடுத்து வாயில போட்டுக்கொண்டு மல்லாக்க படுக்க வேண்டியதுதான். இந்த நாடு மதிப்புமிக்க குடியரசு. இந்த நாடு குடியரசு. ஒரு தம்பி கேட்டான், ஏன் இது குடியரசு என்று? குடிக்கிற மக்கள் கொடுக்கிற காசில் நடக்கிற அரசு என்பதாலே இது குடி அரசு. யார் செய்ய? படிக்க வைத்து அழகு பார்க்க வேண்டிய அரசு குடிக்க வைத்து அழகு பார்க்கிறது என்றால் இளவு பார்க்கிறது. அதான் கொடுமை. ஏன் உன்னை குடிக்க வைக்க வேண்டிய தேவை இருக்கு? படிச்சா சிந்திப்ப, கேள்வி கேட்ப. என்னிடத்துல நேர்மை இல்லை,
என்னிடத்துல தகுதி இல்லை உனக்கு பதில் சொல்றதுக்கு. அப்ப நான் என்ன செய்யணும்? உன்னை குடிக்க வச்சு மயக்கி நீ கீழே விழுந்து கிடக்கணும், எழக்கூடாது. அப்ப போராடுகிற திறனற்று நீ இருக்கணும், சிந்திக்கிற திறனற்று நீ போகணும். அதற்காகத்தான் திட்டமிட்டு இந்த தமிழ் சமூகத்தை இப்படி சிதைத்து அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறிவார்ந்த எனது மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிலையிலே நண்பு மக்களே, முற்று முழுதாக ஒரு மாற்று அரசியலை இந்த நிலத்தில் கட்டி எழுப்ப வந்தவர்கள் உங்கள் வயிற்று பிள்ளைகள் நாங்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதனால உனக்கு என்ன வேலை? நீங்க நினைக்கலாம், எங்களை விட உங்களை நேசிக்க இந்த உலகத்தில் எவர் உண்டு என் அன்பு மக்களே? யார்? ஐயா நரேந்திர மோடியா? அவர் உங்க பெரியம்மா மகனா, சின்னத்தா மகனா, இல்ல உங்கள் இனமா, உங்கள் மொழி பேசக்கூடியவரா? யார்? யார்? ஐயா ராகுல் காந்தி வருவாரா? ராகுல் காந்தி வருவாரா? அம்மையார் சோனியா காந்தி வருவாங்களா? யார் வருவா? யார் வருவா? யார் வருவா? இந்த நிலத்தில் இருக்கிற ஐயா கலைஞர் செய்ய போறார்களா? அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் செய்ய போறாங்களா? புரட்சி கலைஞர் ஐயா கேப்டன் விஜயகாந்த் செய்ய போறாங்களா? யார் செய்ய போறா? காகித கப்பலை கூட ஓட்டாத ஒருவரை கேப்டன் என்று அழைத்துக் கொண்டு அலைகிறது இந்த தமிழ் சமூகம். தமிழ் சமூகம் இனம் சாகிற போது என்ன செய்வது தெரியாமல் சாவை சகித்துக் கொண்டிருந்தவர்களாம் தளபதி என்று பட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனை படை நடத்தி இனத்தை காத்தார்கள்? எத்தனை படை நடத்தினார்கள்? என்ன நடந்தது? இந்த அரை நூற்றாண்டு காலத்தில் இந்த நிலத்தில் நடந்த கொடுமைகள் எவ்வளவு ஒருவர் சொல்ல முடியுமா? 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த தமிழர் என்கிற தேசிய இனத்தின் தாய்மொழி, என் உயிர் மொழி தமிழ், எங்கள் உயிருக்கு நேர் என்று எமது பாட்டன் புரட்சி பாவலன் பாடு. தமிழ் என் முகவரி, தமிழ் என் முகம், தமிழ் என் அடையாளம். அது சிதைந்து அழிந்து போனது. இதோ இந்த சேத்தியாத்தோப்பு வீதியிலே செல்லுங்கள். ஒரு கிராமம், ஒரு தமிழர் நிறைந்து வாழக்கூடிய தாய் நிலத்திலே வணிக நிறுவனங்களில், கடைகளில், பெயர் பலகையில் ஒரு இடத்தில் தமிழிலே என் தாய்மொழியில இருந்தால் சொல்லுங்கள். அந்த கடைக்காரருக்கு ₹1,00,000 நம்ம விருது கொடுப்போம், பரிசு கொடுப்போம், பாராட்டுவோம். இருக்குதா? இருக்குதா? டீ ரெடி, டிஃபன் ரெடி, சாப்பாடு ரெடி, எல்லாம் ரெடி, லெமன் சாதம் ரெடி. அப்ப உடனே இதை படிக்கும்போது என்ன தோணுது? இருக்கு உங்க எல்லோருக்கும் ஒரு நாள் அடி என்றுதான் நமக்கு சொல்லப்படுது. சிதைந்து அழிந்து போனது. கல்வி மொழியாக இல்லை, பாட மொழியாக இல்லை, வழிபாட்டு மொழியாக என் தாய்மொழி இல்லை, வழக்காடு மொழியாக என் தாய்மொழி இல்லை, ஆட்சி மொழியாக, அதிகார மொழியாக, பண்பாட்டு மொழியாக, பயன்பாட்டு மொழியாக எந்த இடத்திலும் எமது தாய்மொழி இல்லை. ஆனால் நிலம் என்னது? எதுவரை உன் மொழி நீள்கிறதோ அதுவரை உன் இனம், அதுவரை உன் நிலம். எதுவரை உன் மொழி வாழ்கிறதோ அதுவரை உன் இனம். ஆனால் எனது மொழி இல்ல. மொழி சிதைந்தால் இனம் சிதைந்து அழிந்தே போகும். இதுதான் வரலாற்று உண்மை. உலகத்தில் பல்வேறு மொழி சிதைந்து, பல்வேறு இனங்கள் சிதைந்து அழிந்திருக்கிறது. இதுதான் வரலாற்று உண்மை. ஏறக்குறைய எனது மொழி சிதைந்து எனது இனம் அழிந்து போனது. கவலைப்பட்ட ஒரு தலைவன் இந்த நிலத்தில் உண்டா? ஆனால் பட்டம் என்ன? தமிழ் இனத் தலைவர், தன்மான தலைவர், தமிழர் தலைவர். தமிழே இல்ல பிறகு அதுக்கு ஒரு தலைவன் கேட்க நாதி கிடையாது. முடிந்து போனது. கச்சத்தீவு பறிபோனது. யாருடைய ஆட்சி காலத்தில்? கூடங்கண அணு உலை போராட்டம். அனுமதி கொடுத்தவன் எவன்? நீட்டுன ஆய்வு கையெழுத்து போட்டு அனுமதி கொடுத்தது யார்? மீத்தேன் எரியாற்று போராட்டம், அதுக்கு கையெழுத்து போட்டு அனுமதி கொடுத்தது யார்? ஆற்று மணல் கொள்ளை அரசுக்கும் அதிகாரத்துக்கும் தெரியாமல் அள்ளி கொண்டிருக்கிறானா? கல்குவாரியை அடைத்து, கல்குவாரி என்ற பெயரில் கிரானைட் கற்கள் வெட்டி ஏற்றப்படுது. ஆட்சியில் இருப்பவர்களுக்கு, அதிகாரிகளுக்கு தெரியாமல் ஏற்றப்படுகிறதா? இதற்கெல்லாம் காரணம் யார்? 2600க்கு குறைவான அரசு பள்ளிகள், 6600க்கு மேலான மதுக்கடைகள். அப்படின்னா எவ்வளவு பெரிய வளர்ச்சி இருக்குது பாருங்க. எப்படி போகுது? பெருந்தலைவர் காமராஜர், பேரறிஞர் அண்ணா வரைக்கும் இருந்த கல்வியும் மருத்துவமும் பொதுவாக இருந்தது, அரசாங்கத்திடத்தில் இருந்தது. இன்னைக்கு எல்லாம் தனிப்பெரும் முதலாளிகளிடத்தில் இருக்கிறது. போராடி பெற்ற சமூக நீதி பயனற்று போனது. அன்னைக்கு ஒடுக்கப்பட்டவன், தாழ்த்தப்பட்டவன், பிற்படுத்தப்பட்டவன், பழங்குடி மக்களுக்கு என்று ஒரு வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் இருந்தது. நீ ஒடுக்கப்பட்டவனா, பழங்குடியா, தாழ்த்தப்பட்டவனா, சாதி சான்றிதழ் கூடப்பா. ஏன்? நீ பல ஆயிரம் ஆண்டுகளாக கல்வி மறுக்கப்பட்டவன், இப்போதான் படிக்கவே வந்திருக்கிறார். தினமும் உடற்பயிற்சி செய்து உடலை உறுதியாக வைத்துக் கொள்கிற ஒருவனும், இடுப்புக்கு கீழே கால் சூம்பி போன ஒருவனும் திறன் அடிப்படையில் ஒரே கோட்டில் ஓடி வெற்றி கோட்டை தொட முடியாது. அதனால் ஆண்டாண்டு காலமாக அடிமைப்படுத்தப்பட்டு
கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வருகிறவனுக்கு கைதுக்கி விட இந்த சலுகை தேவைப்படுகிறது, இந்த வாய்ப்பு தேவைப்படுகிறது என்றுதான் போராடி பெற்றோர் இந்த சமூக நீதி. இங்க பல பேர் கேட்கிறார், இப்படி சாதி வாரி பிரதிநிதித்துவம், இப்படி இடஒதுக்கீடு தேவையா என்று. 5 பிள்ளையை பெறுகிற ஒரு தாய், என் அன்பு மக்களே, கடைசியாக பிறந்த பிள்ளை கொஞ்சம் மெலிந்து சவள பிள்ளையாக இருந்தால் கூட ஒரு வாய் ஊட்டமாக ஊட்டத்தான் செய்வார். அதற்கு உடன் பிறந்த யாரும் கோவப்படுவதில்லை, வருத்தப்படுவதில்லை. அப்படித்தான் இதை நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும், பொறுத்துக் கொள்ள. ஒரு ஏழை விவசாயி மகன் நான். என் நிலம் இருக்கிறது, மிளகாய் பாவி இருக்கிறேன், கன்னிம்பாய்ச்ச வரப்பிலே நின்று பார்க்கிறேன். எல்லா செடியும் பச்சையா இருக்கிறது, அங்கு ஒரு 100 செடி பட்டு போயிருக்கிறது, வாடிவிடும் போல் இருக்கிறது. உடனடியாக தண்ணி விடவில்லை என்றால் நாளைக்கு அது இறந்துவிடும். எல்லா செடிக்கும் தண்ணி விட வேண்டும் என்பது எனது நோக்கம். ஆனால் வாடி இருக்கிற செடிக்கு முதலில் தண்ணி விட வேண்டும், அது இப்போதைய தேவை. உடனே நான் மொத்தமாக ஒரு வாமரையை போட்டு வயல் முழுக்க பாய்ச்சாமல் இந்த வாடி இருக்கிற செடிக்கு ஒரு பாத்தியை கட்டி முதலில் தண்ணியை பாய்ச்சுகிறேன். அதுதான் தர்மம். அப்படி வாடி இருக்கிற செடிக்கு ஒரு பாத்தியை கட்டி தண்ணியை பாய்ச்சுவதுதான் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம், அதுதான் சமூக நீதி. இதை தந்தை பெரியாரும் பெருந்தலைவர் காமராஜரும் ஐயா ஜீவானந்தம் போன்ற மிகப்பெரிய தலைவர்கள் போராடி பெற்றுக் கொடுத்த சமூக நீதி. இது இன்றைக்கு பயன் இருக்கிறதா என் அன்பு மக்களே? தனியார் மயம், தாராளமயம், உலகமயம் என்கிற இந்த பொருளாதார கொள்கையிலே கல்வி தனியாருக்கு, மருத்துவம் தனியாருக்கு, சாலை தனியாருக்கு, தண்ணீர் தனியாருக்கு, விமானம் தனியாருக்கு, போக்குவரத்து தனியாருக்கு, எல்லாம் தனியாருக்கு என்றால் அரசு எதற்கு புடுங்கிறதுக்கா என்றால் அதுக்கு தருகிறது. அரசு எதற்கு? வெறும் கமிஷன் தருவதற்கு, வெறும் தரகு வேலை பார்ப்பதற்கு. அரசை ஆள்பவர் நீங்க நினைக்கிறீங்க முதலாளி, முதலமைச்சர், பிரதமர் இல்ல, புரோக்கர்கள். உள்நாட்டு வெளிநாட்டு பெரும் முதலாளிகளுக்கும் சொந்த நாட்டு மக்களுக்கும் இடையிலே தரகு வேலை பார்க்கிற தரகர்கள். இதை நுட்பமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இல்லைன்னு யாராவது நிரூபிப்பீங்களா? என் தம்பி இடும்பைவனம் கரிகால் பெருவளத்தான் குறிப்பிட்டாரே, நரேந்திர மோடி அவர்கள், அவர்தான் சொன்னார், கேடிக்கும் மோடிக்கும் என்ன வித்தியாசம் என்று ஒரு தம்பி கேட்டான். இன்னொரு தம்பி அதற்கு பதில் எழுதிக்கிறான். வீட்டில் இருக்காம ஊரை சுத்திக்கிட்டே தெரிஞ்சா அவன் கேடி, நாட்டில் இருக்காம உலகத்தை சுத்திட்டு இருந்தா அவர் மோடி என்று. அங்க போய் என்ன செய்யறாருன்றீங்க? இந்த நாட்டின் குடியரசுத் தலைவர் மதிப்புக்குரிய ஐயா பிரணாப் முகர்ஜி அவர்கள் அன்னைக்கு சொல்றாங்க, இந்தியாவில் முதலீடு செய்வதற்கு இதுதான் சரியான தருணம் என்று சொல்றாரு. அப்படின்னா ஓடியாங்கடா சீக்கிரம், இப்பதான் நிறைய நீங்க வாங்கிட்டு போலாம் என்று அர்த்தம். அந்நிய முதலீடு, பெரும் முதலாளிகள் வருவதுதான் வளர்ச்சி, வளர்ச்சி என்று சொல்கிறார்கள். ஒரு வார்த்தையை போடுகிறார்கள், வளர்ச்சி, வேலை வாய்ப்பு, பொருளாதாரம். இது கேட்கும் போது நல்லா இனிப்பா இருக்கு. வளர்ச்சியாமடா, வேலை கிடைக்குமாமடா என்று. இப்படித்தான் அன்பு மக்களே, கப்பலில் வர்த்தகம் செய்ய வந்தான் பிரிட்டிஷ்காரன். கப்பலில் மிளகு வாங்கி விற்க வந்தான், மிளகு. கப்பலில் வர்த்தகம் செய்ய வந்தவன் இந்த நிலப்பரப்பை மொத்தமும் அடிமையாக்கி ஆண்டான். அவனை அடித்து விரட்டி போராடி விடுதலையை பெற்றுவிட்டு வானூர்தியில் வர்த்தகம் செய்ய வருகிறவனை வாருங்கள் வாருங்கள் என்று சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்கிறது தான் இந்த தாராளமயம், உலகமயம், இந்த பொருளாதார கொள்கை. இதை நீங்க நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு ஜப்பானில் போய் ஐயா மோடி அவர்கள் 2 லட்சம் கோடி எனது நிலத்தில், எனது நாட்டில் முதலீடு செய்யுங்கள். 50 கோடி இளைஞர்கள் இருக்கிறார்கள் உழைக்கும் திறனோடு. நிறைய மக்கள் வளம் இருக்கிறது, இங்கே வாருங்கள். நிறைய விவசாயிகளின் நிலம் இருக்கிறது, இங்கே வாருங்கள் என்று கூப்பிடுகிறார்கள். இந்தியா விற்பனைக்கு இருக்கிறது, ஓடி வாருங்கள் என்று. ஜப்பான் வா, கொரியாவா, சீனாவா, ரஷ்யாவா, நல்ல முதலீடு செய். நல்ல மனித உழைப்பை சுரண்டி சுரண்டி லாபத்தை பெருக்கி பெருக்கி பல ஆயிரம் கோடி கொண்டு போ. எனக்கு வெறும் சம்பளத்தை மட்டும் கூடி சாப்பிட்டு சாகிறேன். இதுதான் வளர்ச்சி. என் அன்பு மக்களே, இந்த ஜப்பான், சீனா, ரஷ்யா, அமெரிக்கா எல்லோரும் வந்துவிட்டால் அன்றைக்கு இங்கிலாந்திற்கு மட்டும் அடிமையாக இருந்த எனது நிலம், எனது நாடு இன்றைக்கு உலகத்தில் எல்லோருக்கும் அடிமையாக போராடி கொண்டிருக்கிறது, துடித்துக் கொண்டிருக்கிறது. இதுதான் இவருடைய பொருளாதார கொள்கை. இதைத்தான் தாராளமயம், உலகமயம் என்று சொல்கிறார். உலகமயம். இந்த கொள்கையால் என்ன? நீ விலைவாசியை கட்டுப்படுத்த முடியாது. ஏன் முடியாது? விலைவாசியை கட்டுப்படுத்த முடியாது. காரணம், எண்ணெய் விலை அதை தீர்மானிப்பது தனியார் முதலாளி.
அவன்கிட்ட இருக்குது உரிமை. ஆனால் நான் விளைய வைக்கிற தக்காளி, வெண்டைக்காய், வெள்ளரிக்காய், பூசணிக்காய், சொரக்காய்க்கு நான் விளைய வைக்க முடியாது, விலையை தீர்மானிக்க முடியாது. 1 கிலோ தக்காளி 100 ரூபாய் என்று அதை விளைய வைக்கிற விவசாயி ஒருவதும் சொல்ல முடியாது. ஆனால் எண்ணெய் நிறுவனங்கள், பெட்ரோலியம், டீசல், அதை வைத்திருக்கிற எண்ணெய் நிறுவனங்கள் அதற்கான விலையை அதுவே தீர்மானித்துக் கொள்ளலாம் என்ற பொருளாதார கொள்கையால் என் அன்பு மக்களே விலைவாசி கட்டுப்படுத்த முடியாமல் உயர்கிறது. அதற்கு காரணம் நம்மிடத்தில் இருந்து கர்நாடகாவுக்கு, கர்நாடகாவிலிருந்து நமக்கு, மகாராஷ்டிராவிலிருந்து நமக்கு, நமக்கிருந்து மகாராஷ்டிராவுக்கு போகிற அரிசி, பருப்பு, தக்காளி, வெள்ளைக்காய், வெண்டைக்காய், இந்த சொரக்காய், இந்த அத்தியாவசிய பொருட்கள், பால், எண்ணெய் எல்லாம் தூக்கி சுமக்கிற பார உந்துகள், லாரிகளில் இந்த எரிபொருள் செலவு வாடகையை கூட்டுகிறது. பெட்ரோல் டீசல் விலை ஏறும்போது லாரி வாடகை ஏறுகிறது. அந்த வாடகை செலவு உள்ளே இருக்கிற அத்தியாவசிய பொருளில் ஏறுகிறது. விலைவாசி தானே உயர்கிறது. கட்டுப்படுத்த முடியவில்லை. காரணம், எண்ணெய் நிறுவனங்களே அதற்கான விலையை தீர்மானித்துக் கொள்ளலாம் என்கிற பொருளாதார கொள்கை பிள்ளை. இப்படி ஒன்றொன்று எல்லாமே சிக்கல். கல்வியும் மருத்துவமும் விற்பனைக்கு வந்துவிட்ட ஒரு தேசம் உருப்படுமா என்று அறிவார்ந்த எனது மக்கள் சிந்திச்சு பார்க்கணும். அறிவு விற்பனைக்கு வந்திருக்கிறது. அறிவு, ஏழைக்கு ஒரு அறிவு, பணக்காரனுக்கு ஒரு அறிவு. உயிர் விற்பனைக்கு வந்துவிட்டது. வசதி படைத்தவனுக்கு ஒரு வைத்தியம், வசதி இல்லாதவனுக்கு ஒரு வைத்தியம். அன்னை சோனியா காந்திக்கு புற்றுநோயா, சகோதரர் யுவராஜ் சிங்கிற்கு புற்றுநோயா, அமெரிக்காவில் மருத்துவம். நமக்கு புற்றுநோயா, நேர பாடையை கட்டி சுடுகாட்டுக்கு பயணம். இதுதான் இன்றைய நமது நாட்டின் நிலை. ஏழைக்கு ஒரு கல்வி, பணக்காரனுக்கு ஒரு கல்வி. எத்தனை பேருக்கு இங்கே எல்லோருக்கும் மருத்துவராக வேண்டும் ஆசை இருக்கிறது, எல்லோருக்கும் பொறியாளராக வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. ஆனால் அதற்கு வசதி இருக்கிறதா என்ற கேள்வி உடனே எழுகிறது. எனவே கல்வி வியாபாரமாகிவிட்டது, மருத்துவம் வியாபாரமாகிவிட்டது. என் அன்பு மக்களே, அறிவார்ந்த எனது பெற்றோர்களே, இயற்கை பிரசவத்தை மறந்து எனது மண் 10-15 ஆண்டுகளாகிவிட்டது. யாருக்கும் இயற்கையில் பிரசவமாவதில்லை. அதுவும் எனது மக்களுக்கு இருக்கிற ஒரு மனநோய், நல்ல நேரத்தில் பிள்ளையை பெற வேண்டும் என்று அந்த நேரம் வருவரை காத்திருக்கிறார். அந்த நேரம் வந்தவனா அறுத்து இருக்கிறார். எந்த நேரம்டா நல்ல நேரம், கெட்ட நேரம்? நான் முழித்துக் கொண்டிருக்கிற நேரம் அமெரிக்காவில் உறங்கிக் கொண்டிருக்கிறான். அவன் உழைத்துக் கொண்டிருக்கிற நேரம் நான் உறங்கிக் கொண்டிருக்கிறேன். சுழல்கிற பூமியில் எதடா கிழக்கு மேற்கு? எந்த நேரம் நல்ல நேரம், கெட்ட நேரம்? உழைக்கும் நேரம் எல்லாம் நல்ல நேரம், உழைக்காமல் சோம்பி கிடக்கும் நேரம் எல்லாம் கெட்ட நேரம். இதுதானே நண்பு மக்கள். இதுல ராகாலம், யமகண்டம் எல்லாம் பார்த்து வயிறை கீறி கீறி. இயற்கை பிரசவம் என்றால் பணம் இல்ல, அறுவை சிகிச்சை என்றால் ₹1,00,000. மருத்துவம் வியாபாரமானதால் இயற்கை முறை பிரசவமே மறந்து கடந்து போய்கொண்டிருக்கிறது இந்த மண்ணில். எல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது. தண்ணீர் விற்பனைக்கு வந்துவிட்டது. குடிநீர், குடிநீர் நீரின்றி அமையாது உலகு என்று பாடுகிறது எமது மறை. மண்ணில் என்ன தோன்றக்கூடும்? மழை இல்லாத போது மனிதனோ மிருகமோ தாயில்லாமல் ஏது என்கிறார் கவி பேரரசு கண்ணதாசன் அவர்கள். என் அன்பு மக்களே, நீர் உயிர் ஆகாரம். அந்த நீர் விற்பனைக்கு வந்து விட்டது. உறிஞ்சி உறிஞ்சி தனிப்பிற முதலாளிகள் போத்தலிலே அடைச்சு அடைச்சு விற்கிறார். அக்கோஃபெனோ, டொக்கோஃபெனோ, மினரல், அது இதுன்னு விற்கிறார். எத்தனை நாளைக்கு? இப்ப தாயின் மாரிலே பால் குடிப்பது இயற்கை யதார்த்தம். அந்த மாரை அறுத்து ரத்தம் குடிப்பது எவ்வளவு பெரிய கொடுமையோ, அப்படி இந்த நீரை உறிஞ்சி உறிஞ்சி வியாபாரம் செய்வது. எல்லாரும் கூடி பேசுறான். 750 கோடி மக்கள். என் அன்பு மக்களே, உலகத்தில் 750 கோடிக்கு மேல மக்கள். 2 விழுக்காடு தான் குடிநீர் இருக்கு. 2 விழுக்காடு தான் குடிநீர் இருக்கா? ஐயோ, அதை 20 விழுக்காடாக உயர்த்துவதற்கு என்ன வழி என்று சிந்திக்காமல் 2 விழுக்காடு தான் இருக்கா, அப்ப வித்தா நல்லா காசு சம்பாதிக்கலாம் என்று நினைத்தான். அதுதான் இந்த உலகத்திற்கு செய்த முதல் பச்சை துரோகம். தண்ணீரை விற்பனைக்கு கொண்டு வந்து விட்டார்கள். என் அன்பு மக்களே, எத்தனை நாளைக்கு நிலத்தடி நீரை உறிஞ்சி உறிஞ்சி நீங்கள் விற்பீர்கள்? ஒரு நாள் நீர் இல்லாத போது ஒருவன் குரவழியை கடித்து ரத்தம் குடிக்கிற கொடுங்காலம் உருவாகப் போகிறது. நான் கடையிலே வாகனத்தில் போகிற போது தாகம் எடுக்கிறது. தம்பி, ஒரு தண்ணீர் போட்டல் வாங்கட என்றால் வாங்கி தருகிறான். மானும் மயிலும் கொக்கும் குருவியும் யானையும் புலியும் கரடியும் ஆடும் எங்கு போகும் என்று அறிவார்ந்த எனது மக்கள் நீங்கள் தான் சிந்தித்து பார்க்க வேண்டும். இயற்கையின் பரிணாமத்தில் கடைசியாக வந்த பிள்ளை மனிதன். அவனால் தான் மொத்த இயற்கைக்கும் தொல்லை. என் அன்பு மக்களே, தான் வாழ்வதற்கு உலகத்தில் எல்லாவற்றையும் அளிக்கிறார். இதுதான் இன்றைக்கு இருக்கிற தனியார் மயம், தாராளமயம், உலகமய பொருளாதார கொள்கையில் இருக்கிற பேராபத்து. பேராபத்து.
அப்படி எல்லாவற்றையுமே மாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த நாட்டில் ஐயா சத்தியமூர்த்தின்னு ஒரு தியாகி இருந்தாங்களே, அவங்க கட்டினதான் புழல் ஏரியை என்று சொல்றாங்க. அவர் இறந்து 60 ஆண்டுகளுக்கு மேல இருக்கும். அதுக்கு பின்னாடி எத்தனை ஆட்சிகள் வந்திருக்கிறது, எத்தனை ஏரிகளை வெட்டி உருவாக்கி இருக்கிறார்கள். அத்தனை ஏரிகளையும் ஆறுகளையும் குளங்களையும் தூத்துவிட்டு வீடு கட்டியிருக்கிறார்களே ஒழிய எத்தனை ஏரி கட்டியிருக்கிறார்கள். நீர்வளத்தை பெருக்குவதற்கு என்ன முயற்சி நடந்திருக்கிறது? ஒன்றும் இல்லை. அப்போ பாக்குறீங்க, இந்த அரசு எல்லாவற்றையும் இலவசம் தருது. மின்விசிறி இலவசம், அரிசி இலவசம், மடிக்கணினி இலவசம், மிதிவண்டி இலவசம், ஆடு இலவசம், மாடு இலவசம், எல்லா இலவசம் தருகிறது. ஆனால் தண்ணீரை மட்டும் 10 ரூபாய்க்கு விற்கிறது. ஏன் விற்குது? தண்ணீர் மிக உயர்ந்த சந்தை பொருள். அதை விற்பனைக்கு வைத்துக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. அதை ஏன் இலவசமாக கொடுக்க முடியாது? சுத்திகரிக்கப்பட்ட சுகாதாரமான குடிநீரை தன் நாட்டு மக்களுக்கு இலவசமாக கொடுத்தால் தனியார் முதலாளி பாதிக்கப்படுவான். அவன் பாதிக்கப்பட்டால் எனக்கு என்ன? அவனிடத்தில் வந்த கமிஷன் பாதிக்கப்படும். எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். தன் நாட்டு குடிமக்களுக்கு கல்வியை அரசு வைத்துக் கொண்டு பொதுவாக கொடுக்கணும். ஏழை பணக்காரன், உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதி என்று பார்க்காது எல்லோருக்கும் பொதுவாக அறிவை கொடுக்கணும். அதான் அரசின் கடமை. எல்லோருக்கும் சரியான சமமான மருத்துவத்தை அரசு கொடுக்கணும். அதான் அரசின் கடமை. ஆனால் இதையெல்லாம் தனியார் முதலாளிகளுக்கே கொடுத்துவிட்டு சாராய கடையை அரசு நடத்துகிறது. இது எவ்வளவு பெரிய அவமானம் என்பதை அறிவார்ந்த எனது இன மக்கள் சிந்திச்சு பார்க்கணும். இதெல்லாம் மாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது. எனவேதான் உங்கள் பிள்ளைகள் முடிவெடுத்தோம், மாற்றம் என்பது மானுட தத்துவம், மாறாது என்ற சொல்லை தவிர மற்றவை அனைத்தும் மாறிவிடும் என்கிறான் மாமேதை மார்க்ஸ். அந்த அடிப்படையில் உங்கள் பிள்ளைகள் முடிவெடுத்தோம், திமுகவுக்கு மாற்று அதிமுக அல்ல, அதிமுகவுக்கு மாற்று திமுகவும் அல்ல, பாரதிய ஜனதாவுக்கு மாற்று காங்கிரசும் அல்ல, காங்கிரசுக்கும் மாற்று பாரதிய ஜனதா அல்ல, எல்லோருக்கும் மாற்று நாமே மாற்று, நாம் தமிழரே மாற்று என்ற முடிவு. இவர்களின் நோக்கம் என்ன? எப்படியாவது எனது மக்களை ஏமாற்றுவது, வாக்கை பறிப்பது, வாழ்வது ஆள்வது. உங்கள் பிள்ளைகளின் பெருங்கனவு என்ன? எப்படியாவது இது எல்லாவற்றையும் மாற்றுவது. அதான் உங்கள் பிள்ளைகளின் கனவு. என்ன நீ மாற்றிடுவ அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. கல்வி இலவசம், எல்லாருக்கும் பொது. இருக்கிற கல்வி நிலையங்கள் என்ன பண்ணுவேன், அப்படியே வைப்போம். நாங்க என்ன பண்ணுவோம், எல்லாம் ஆங்கில வழி கல்வி, ஒரு பள்ளிக்கூடத்தை மூட மாட்டோம். அதற்கு பக்கத்திலேயே என்னுயிர் தாய்மொழியை பயிற்று மொழியாக கொண்ட பள்ளிக்கூடங்களை பல ஆயிரக்கணக்கில் தொடங்குவோம். என்ன செய்வோம்? தமிழ் பயிற்று மொழி, ஆங்கிலம் கட்டாய பாடமொழி, உலகத்தின் எல்லா மொழிகளும் இந்தி உட்பட எங்கள் விருப்ப மொழி, மொழிக் கொள்கை படி என்று சொல்லுவோம். திறன் அடிப்படையில் மோத விடுவோம். ஆங்கில வழியில் படித்து வருகிற பிள்ளைகளும் தாய்மொழி கல்வியிலே படித்து வருகிற பிள்ளைகளிலும் மோத விடுவோம். எங்கள் பிள்ளைகள் முதலிடத்தில் வருவார்கள். மாற்றம் தானே வரும். அறிவார்ந்த எனது மக்களே, உங்களுக்கு கனவு எந்த மொழியில் வருகிறதோ அதுதான் உங்கள் கல்வி மொழியாக இருக்க வேண்டும். இதான் உலக உண்மை. நீ கனவு என்ன மொழியில உனக்கு வருது, அந்த மொழியில் தான் நீ கல்வி கற்கணுங்கிறான். அப்படி தாய்மொழியில் கல்வி கற்றவன் தான் படைப்பவனாக இருக்கிறான். நீங்க இப்ப பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற மிக நவீன படைப்பு, ஒரு அலைபேசியை வைத்துக் கொண்டாலும் அதை படைத்தவன் கூட அவன் தாய்மொழியில் கல்வி கற்றவன் தான். இந்த நாட்டிற்கு அணுகுண்டு கண்டுபிடித்து வெடித்து தந்த பெருமகன் ஐயா அப்துல் கலாம் கூட அவர் தாய்மொழியில் கல்வி கற்றவர் தான். உலகத்தில் மிக உயர்ந்த விருதாக இருக்கிற நோபல் பரிசை பெற்ற அத்தனை அறிஞனும் அவன் தாய்மொழியில் கல்வி கற்றவன் தான். அதனால்தான் அந்த நாடுகள் எல்லாம் மேடினா இருக்குது, என் நாடு மேக்கினா இருக்குது. இதுதான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது. குழந்தைகளுக்கு தாய்ப்பால் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் தாய்மொழி கல்வி என்று தேசப்பிதா காந்தி சொல்கிறார். அதை கொடுக்காதது கூட ஒருவித தேச துரோக குற்றம்தான் என்று சாடுகிறார். எல்லாருக்கும் சரி, கல்வி உலக தரத்திற்கு எனது மக்களுக்கு இலவசமாக கொடுப்போம். போட்டி தனியார் முதலாளியால முடிவது, இவ்வளவு பெரிய வலிமை மிக்க அரசாங்கத்தால் அரசால முடியாதா? போட்டி. மருத்துவம் இலவசம், தரமான சரியான சமமான மருத்துவம் எல்லோருக்கும் இங்க இருக்குது.
நகர்ப்புறங்கள் வீங்கிக் கொண்டிருக்கிறது. புல்லட் ட்ரெயின் ஓடுதுங்கிறான், ஆனா என் ஊர்ல சைக்கிளே ஓடாது. எல்லாம் நகர்ப்புற வளர்ச்சியை நோக்கி இந்த நாட்டின் பொருளாதார கொள்கை போகுது. அது எப்படிப்பட்ட வளர்ச்சி? கழுத்துக்கு கீழே எல்லாம் சூம்பி போகும், மண்டை மட்டும் வீங்கிக் கொண்டே போகும் என்றால் இது வளர்ச்சி அல்ல, நோய். அப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சியை நோக்கித்தான் இந்த நாடு போகிறது. சென்னையில் மட்டும் நெரிசலாக மக்கள் தொகை அப்படி நெருக்கமாக வாழ்வதற்கு காரணம் என்ன? அவ்வளவு அடர்த்தியாக மக்கள் அங்கே குவிவதற்கு காரணம் என்ன? தரமான கல்வி, தரமான மருத்துவம், வேலை வாய்ப்பு எல்லாம் நகர்ப்புறத்திலே கிடைக்கிறது என்பதால் கிராமத்தை விட்டு எனது மக்கள் அங்கே இடம்பெறுகிறார்கள். அப்ப 80 விழுக்காடு மக்கள் தொகையில் 80 விழுக்காடு வாழ்கிற அந்த கிராம பகுதியை விட்டு எனது மக்கள் வெளியேறி நகர்ப்புறத்துக்கு வாழ்கிறார்கள். காரணம் வேலை வாய்ப்பு, கல்வி, மருத்துவம். 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் எனக்கு மருத்துவமனை, எங்க ஆத்தாளுக்கும் அப்பனும் 60 கிலோமீட்டருக்கு அங்கே மருத்துவமனை. வீட்டை விட்டு இறங்கினால் பள்ளிக்கூடம். எங்கள் ஊரில் பிள்ளைகளுக்கு 15 கிலோமீட்டர் நடந்து போனால் தான் பள்ளிக்கூடம். எனவேதான் என் அன்பு மக்களே, எல்லா மக்களும் நகர்ப்புறத்துக்கு விரைகிறார்கள். மாற்றம் எப்படி கொண்டு வருவாய்? அங்கே இருங்கள். தரமான கல்வி, தரமான மருத்துவம், எல்லோருக்குமான வேலை வாய்ப்பை நாங்கள் அங்கு கொண்டு வருகிறோம் என்று நகர்த்துவோம். எல்லாவற்றிலும் மாற்றம். ஆடு மாடு மேய்ப்பது அவமானம் அல்ல. ஆதியில் மனிதன் செய்த தொழிலே ஆடு மாடு மேய்த்தல், வேளாண்மை செய்தல் தான். இது நமது தொன்ம தொழில். உலகத்திற்கு உணவளிக்கிற மிக உயர்ந்த தொழில். அன்பான மக்களே, 2 நண்பர்கள், சரவணன், கார்த்திக் என்று 2 நண்பர்கள் இருந்தார்கள். சரவணனுடைய அப்பா அரசாங்க பணியில் இருந்தார். கார்த்திக்குடைய அப்பா விவசாயியாக இருந்தார். தினமும் அவன் பள்ளிக்கூடம் விட்டு வரும்போது அப்பா உழுது விட்டு வேர்வையோடு களைத்து வருவதை பார்க்கிறான். அவங்க அப்பா பேண்ட் ஷர்ட்டை போட்டு அப்படி வேலைக்கு போயிட்டு வருவதை சரவணன் அப்பாவை பார்க்கிறான். அப்ப தன்னுடைய அப்பா இப்படி காட்டுல வேலை செய்கிறார். அவரும் நிலத்தை விட்டு விட்டு ஏதாவது ஒரு வியாபாரம் செய்யலாம் என்று தன் அப்பாவிடம் கேட்கிறான். ஏப்பா நீங்க இப்படி கஷ்டப்படுறீங்க, இந்த விவசாயத்தை விட்டுட்டு ஒரு கடையை வச்சு பிழைக்கலாமே என்று. இல்லையப்பா, அப்படி செய்யக்கூடாது. இது உன்னதமான தொழில், உலகத்துக்கே உணவளிக்கிற ஒரு தொழில், அதை நம்ம விட்டுட்டு போக கூடாது என்று அப்பா சொல்லுகிறார். கார்த்திக் ஒரு நாள் சரவணன் ஒரு நாள் கார்த்திக் வீட்டுக்கு வருகிறான். அவன் ஒரு நாள் இவர் நண்பன் வீட்டுக்கு வருகிறான். இவன் ஒரு நாள் அவன் நண்பன் வீட்டுக்கு போறான். சாப்பாட்டு மேசையில் உட்கார்ந்து எல்லாரும் சாப்பிடுகிற போது அந்த கார்த்திக் அந்த பையன் எடுத்து சோறை முகத்துக்கு முன் வைத்துக் கொண்டு ஏதோ ஒரு மந்திரம் சொல்லுகிறான். அவன் கேட்கிறான், அப்பா கேட்கிறார், என்னப்பா நீ செய்கிறாய் சாப்பிடுறதுக்கு முன்னாடி? அப்பா நீங்க தானப்பா சொல்லுங்க, ஒவ்வொரு கை நாம் சாப்பிடுகிற போதும் நன்றியோடு அந்த இந்த விளைய வச்ச விவசாயியை நினைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் உணவளிப்பவர்கள் நமக்கு கடவுள் என்று நீங்கள் தானப்பா சொல்லுவீர்கள், அதை நினைத்துக் கொண்டு சாப்பிடுகிறேன் என்று சொல்கிறார். அப்போது அந்த கார்த்திக் நினைக்கிறான், அங்கிருந்து நண்பன் வீட்டிலிருந்து ஓடி வருகிறான். என் அன்பு மக்களே, உழுது கலப்பையோடு வேர்வையோடு வருகிறான். அப்பாவை ஆற கட்டி பிடிக்கிறான். அவன் மனதுக்குள் நினைக்கிறான், நம்ம அப்பா ரொம்ப உயர்ந்தவர், கடவுளின் வேலையை செய்கிறார். விவசாயம் செய்வது இழிவல்ல. பொருளாதாரத்தை எப்படி வளர்த்தெடுக்கிறது? 100 விழுக்காட்டு மக்கள்ல 90 பேர் கருதிங்கிறான், 96 பேர் டீ குடிக்கிறான், பால் குடிக்கிறான், 100க்கு 100 பேர் காய்கறி உணவு திங்கிறான், முட்டை திங்கிறான். இவ்வளவு பேருக்கு இந்த அரிசி, இந்த முட்டை, கறி, பால்லாம் எங்கிருந்து வருது? அங்க ஆடு மாடு மேய்ச்சாதான் கறி வரும், அங்க பால் வரும். இதை விட்டுட்டு வெளியேறிட்டு எப்படி பொருளாதாரத்தை சமவீதத்தில் வளர்த்து எடுக்க முடியும்? எப்படி முடியும்? எங்க ஆளுக்கு என்ன பண்ணா, ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். தேநீர் கடை முழுக்க மலையாளி வச்சான். எங்க ஆளு தேநீர் கடை வைக்கிற காரணம் என்ன? அவமானம். வெளியூர்காரனுக்கு தண்ணீர் பயம், உள்ளூர்காரனுக்கு சுடுகாட்டு பயம். இங்கதானே முனியமா தூக்குற சிங்கி செத்தா அத்தாடி இதுல பேயா இருப்பான்னு சுடுகாட்டு பக்கம் போக மாட்டான். வெளியூர்காரனுக்கு சுடுகாடு அளவு எங்க இருக்குன்னு அவன் பாட்டுக்கு வருவான். ஆனா தண்ணி பயம், எந்த இடத்துல எவ்வளவு ஆழம் இருக்குன்னு தெரியாது. உள்ளூர்காரனுக்கு இங்க தாண்டா குழி வெட்டினாங்க, இங்க தாண்டா ஆழமா வெட்டினாங்க, வெட்டி வெட்டினாங்க, ஆழமா இருக்குன்னு அவனுக்கு தெரியும். இது மாதிரி உள்ளூர்கார நாய்களுக்கு சாதி தெரியும். ஏய், இந்த பல்லப்பே கோடை கழுவுறதாடா, சக்கிலி பே கிளாஸ கழுவுறதாடா, சானா பே கிளாஸ கழுவுறதாடா, இந்த பரப்பே கிளாஸ கழுவுறதாடான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தான். எச்சி கிளாஸ் நம்ம கழுவுறதாடான்னு. மலையாளி வந்தான், சேட்டா என்ன சேட்டா, ஜாய் விடு போட்டான், ஆட்சி போயிட்டான், பொருளா காசையும் சுரண்டி போயிட்டான். இந்த ஈனப்பையன் எச்சி கிளாஸ கழுவுறதுக்கு வெக்கப்பட்டுக்கிட்டு அரபு நாடுகள்ல சேக்குனுடைய கக்குச கழுவிட்டு இருக்கு நாய், கக்குச கழுவிட்டு. 100க்கு 90 பேர் டீ குடிக்கிறான். 90 பேர். ஒரு டீயின் விலை 8 ரூபா. 6 டீ 10 டீ குடிக்கிறான். 50 பேரும் சந்துக்குள்ள ஒரு கடையை வச்சுக்கிட்டு கேரளாவில் மாடி கட்டி வாழ்றான். ஏன்? என் பொருளாதாரம் சுரண்டப்படுது.
இந்த அறிவுகட்ட முட்டாப்பைய இந்த கோடை கலவரத்துக்கு போல அங்க கக்குஸ் அவன் பேர பைத்தியக்கார. முதல்ல இது இழிவல்ல. எந்த தொழிலும் செய்வது இழிவல்ல, அதை செய்யாமல் இருப்பதுதான் பெரும் இழிவு. அதை நீ புரிஞ்சுக்கணும். தொழிலை செய்யாமல் இருக்கிறதா பெரும் இழிவு. அதை புரிஞ்சுக்கிறது இல்ல. இத முதல்ல இந்த குற்ற உணர்விலிருந்து எனது மக்களை மீட்க வேண்டிய பெரிய கடமை இருக்கு. ஆடு மாடு மேய்க்கிறது பெருமை, செல்வம். அதை நீ புரிஞ்சுக்க. நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற ஆடு மாடு மேய்க்கிறது அவமானம் நினைச்சுக்கிட்டு, ஏய் அரை காசுனால நினைக்கிறேன் அரசாங்க காசா இருக்கணும்ங்கிறான். என் காது கூட பேச காசுனாலும் கவர்மெண்ட் காசா இருக்கணும்பா, அரை காசுனாலும் 1000 ரூபாய்னாலும் அரசாங்க சம்பளமா இருக்கணும்பா. அறிவு கட்ட அரசாங்கத்துக்கு சம்பளம் கொடுக்கறது நம்ம தான் தெரியாம 1 கிலோ கறி 500 ரூபாய், இன்னும் 10 ஆண்டுல 1500 ரூபாய் ஆயிரும். அப்ப நீ கறிங்க விட்ட போறியா? அப்போ திங்க. இன்னைக்கு ஆடும் கறியை விட காய்கறி தான் விஷமா மாறிக்கிட்டு இருக்கு. வேர்ல உரம்ங்கிற பேர்ல விஷத்தை கொட்டி வளர்க்கிறேன். எதை தின்னாலும் ஜீக்கின்றேன். திராட்சை பழம் திங்க முடியாது, பூச்சி மருந்து. மாம்பழம் இயற்கையில பழுக்கிறதுல கல் வச்சு பழுக்கிறான், வாயால வைத்தால கொடுத்து. அன்னைக்கு மாம்பழத்துக்குள்ள வண்டு இருந்துச்சு, வண்டு இல்லாத மாம்பழமே பார்க்க முடியாது. இன்னைக்கு ஒரு மாம்பழத்திலே வண்டு இல்ல. ஏன்? செத்து போகும் வண்டு. பூச்சி கத்திரிக்காயின்னு ஒண்ணே இன்னைக்கு இல்ல உலகத்துல. ஏன்? பூச்சி செத்துருது கடிச்சா. பூச்சி உடனே சாகுது, நமக்கு ஒரு 10 வருஷம் கழிச்சு ஆகும். மரபணு மாத்திரானா எது? விதையை எடுத்துருவானா. எது? சீட்லெஸ். எல்லாமே சீட்லெஸ். விதை இல்லாம எப்படி? விதை இல்லாத திராட்சை, விதை இல்லாத கொய்யா. ஏன் நீனும் விதை இல்லாம போயிட வேண்டியதானே? இது சாப்பிட்டுட்டே இருந்தோம்னா விதை இருக்கும், முளைக்க. இதுக்கு பேர் என்ன? மரபணு மாற்று. மரபணு மாற்று. மரபணு யாருக்கு மாற்றணும்? ஊரான் சொத்த பல லட்சம் கோடி கொள்ளையடிக்கிறான்ல, அவனை போச்சு மரபணு மாத்தி அவனை மாத்தணும். அன்னைக்கு எங்க ஆத்தார் அப்பன் நாங்கெல்லாம் விவசாயம் பண்ணும்போது தக்காளியை பறிச்சுட்டு வருவோம், பழுத்து அது கீழே விழுந்தாலும் கொண்டாந்து தண்ணிக்குள்ள ஓட்டு அப்படியே இது பண்ணி விதையை எடுத்து அடுப்பு சாம்பல்ல பிரட்டி ஒரு சீல துணியில கட்டி அப்படியே பானையில வச்சிருவான். அடுத்த வருஷம் விதைப்பான், அருமையா முளைக்கி. பாவக்காயை கொண்டு வருவான், சுரவதையை கொண்டு வருவான், புடலவதையை கொண்டு வருவான். அப்படியே பழத்தை ஒதுக்கி மாட்டு சாணத்துல தட்டி காய வச்சு அப்படியே ஒட்டி வச்சு காஞ்சவன எடுத்து மாடியில் வெட்டுவான். அப்புறம் எடுத்து உடச்சு விதைச்சிருவான், அருமையா முளைக்கி. இன்னைக்கு ஒரு விதையும் முளைக்கிறது இல்ல. ஏன்? விதையெல்லாம் அவன் பிடிங்கிட்டான். 1 கிலோ தக்காளி விதை 1000 ரூபாய் வாங்கிட்டு வந்து விதைச்சா ஒரு தடவை முளைக்கும். மறுபடியும் விதைக்க அவன்கிட்டத்தான் போகணும். மறுபடியும் அதுல இருந்து விதை எடுத்து வச்சா விதைக்கு நீங்க விதைக்கலாம், முளைக்க. ஏன்? மரபணு மரபணு மாற்று. மரபணு மாற்று எல்லாம் விஷமாகி கொண்டிருக்குது. நச்சை உண்டு கொண்டிருக்கிறார்கள் என் தலைமுறை பிள்ளைகள். எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறது இந்த நாடு? எவன் அதை பத்தி சிந்திக்கல, யாரும் சிந்திக்கல, யாரும் சிந்திக்கல. அதுக்கு என்ன வழி? ஆடு மாடு மேய்த்தலை கவர்மெண்ட் வேலை, அரசாங்க பணியாக மாற்றுறது. எப்படி மாற்றி என்ன செய்ய? நீ எப்படி ஆடு மாடு மேய்க்க போற? எல்லா பரம்போக்கிடம் அரசாங்க இடத்துல அடுத்து மேய்ச்சல் நிலத்தை உருவாக்குறது. சுவிட்சர்லாந்து ஆஸ்திரேலியால போகும்போது இரு பக்கம் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும் என் நாடு. இரும்பு வேலியை போட்டு அங்க வச்சு ஆடு மாடு மேய்க்கணும். எங்க ஊரு கீதாரி மாதிரி வாங்குறவா வச்சு மேய்க்கிறது இல்ல. பூட்ஸ் கையில எல்லாம் கிளவுஸ், கண்ணாடி, தொப்பி, லேப்டாப், எல்லா இடத்திலும் கேமரா. ஆடு எங்கேயும் போக முடியாது, ஒரே இடத்துல உட்கார்ந்து பார்க்க வேண்டியதான். ஆடு எங்கடா போயிட்டு இருக்கு, அது சரி. எல்லா உருப்படிகளும் அதுக்கெல்லாம் படுக்க புழுக்க உரம். எனக்கு என் மண்ணுக்கு போக ஏற்றுமதி செய்வேன், இயற்கை உரம் என்கிட்ட வருவான். மாடு வளர்ப்பேன், பால் நானே பீச்சி மக்களுக்கு இலவசமா குறைச்ச விலைக்கு விற்பேன். அதுல பால்கோவா, கேக்கு, இனிப்பு எல்லாம் வித்து தமிழ்நாடு அரசு முத்திரை போட்டு அமெரிக்காவுக்கு விற்பேன். இந்த பயலுக மாதிரியா ஈன பயலுக பால்ல தண்ணியை கலந்தேன், தண்ணியில கொஞ்சோண்டு பாலை கலந்து வித்துட்டு இருக்கான் பல ஆண்டுகளா. மார்ல பால் பிச்சுவாங்க, குழாயில பிச்சுக்காங்க, கிணத்துல. எத்தனை லட்சம் கொள்ள, எவ்வளவு கொள்ள. இந்த பணத்தை எல்லாம் எங்கிற புதைக்கும் போது நெத்தியில வச்ச ஒத்தரவாயும் எடுத்துட்டு புதைப்பாங்க. இந்த முட்டா பயலுக்கு தெரியல. முட்டா பயல் எல்லாத்தையும் மாத்தணும். கோழி வளர்த்தல், ஆடு மாடு வளர்த்தல், பட்டுப்பூச்சி வளர்த்தல், மீன் வளர்த்தல், தேனீக்கள் வளர்த்தல்,
வேளாண்மை செய்தல், இது இல்லாம கிராம பொருளாதாரத்தை, சிற்றூரின் பொருளாதாரத்தை எப்படி வளர்ப்ப? சிற்றூர்களின் பொருளாதாரத்தை வளர்க்காம ஒரு தேசம் எப்படி சமமான பொருளாதார வளர்ச்சி அடையும்? இதற்கான திட்டம் இந்த தேசத்தில் எவன்கிட்ட இருக்கு? ஒருத்தன்ட்ட இல்ல. நீர்வளத்தை பெருக்க, நிலவளத்தை காக்க ஒரு திட்டம் தொலைநோக்கோடு இந்த தேசத்தில் உண்டா? இல்ல, இல்லையே. அப்ப எல்லாவற்றையும் மாற்ற வேண்டிய தேவை இருக்குது. 1000 ஆடு ஒரு மனிதன் மேய்க்க முடியும் அன்பு மக்களே. 2 ஆட்டை வித்தால் ஒருத்தனுக்கு சம்பளம் கொடுத்துட முடியும். ஒரு ஆடு 10,000 ரூபாய். ஒரு ஆடு. ஆடு மாடு மேய்க்கிறது அவமானம். ஆசிரியர் சொல்றாரே, முட்டாப்பே மண்டையில ஏறல படிப்பு, நீ எல்லாம் ஆடு மாடு மேய்க்கத்தாண்டா லாய்க்குன்ற. அதோடு அவன் கூடி குறிக்கிறேன். சரி, ஆடு மாடு மேய்க்கிறது படிக்காத முட்டாப்பை செய்யற வேலை இருக்கு. பாடம் நடத்தினவர் ஞாயிற்றுக்கிழமை காலையில 1/4 கிலோ கறிக்கு 1/4 மணி நேரம் கால் எடுக்க நிக்கிறாரு கறிக்கடையில. இவருக்கு அப்படியே தலைக்கறியும் குடலும் செப்பையும் மேல இருந்து விழுதா பொத்து பொத்துன்னு. இவன் போய் மேய்ச்சி கொண்டாந்து கட்டணும். அது கத்திரிக்காய் வெட்டி போட்டு, கீரை வெட்டி போட்டு, இந்த குற்ற உணர்வுல இருந்து, தாழ்வு மனப்பான்மையில் இருந்து எனது தாய் தமிழ் மக்கள் மீளணும். முதல்ல இது என்னுடைய தொழில்ரா, என்னுடைய செல்வமடா. நான் யாரையும் திட்டக்கூடாது. நான் சொல்லியிருக்கிறேன், ஆதியில் நமது ஆதி மனிதனுக்கு நண்பனானது முதல் விலங்கு நாய் தான். காட்டுல நம்ம வேட்டையாடும் போது முதலா நம்மளோடு வேட்டைக்கு துணை நின்ற மிருக நாய். இன்று வரை நமக்கு நண்பனா தொடருது. காடுகள் இருந்து நம்ம இறங்கி வந்து நதி ஆற்றுப்படுகையில தான் நம்ம தங்கி வாழ தொடங்குறோம். அதான் ஆற்று சிந்து சமவெளி நாகரிகம். நதியில தான் ஆற்றுப்படுகையில தான் நாகரிகம் தொடங்கினது, தோன்றியதுங்கிறான். ஊர்ந்து அப்படியே நகர்ந்து வாழ்ந்து கொண்டிருந்த மனிதன் ஒரு இடத்தில் தங்கி வாழலாம் என்று நீர்நிலைகளை பார்த்தோம்னா முடிவெடுக்கிறான். அப்ப வேட்டையாடி சாப்பிட்ட விலங்குகளையே நாம் வளர்த்து சாப்பிடக்கூடாது என்று முடிவெடுக்கிறான். அன்றிலிருந்து ஆடு மாடு வளர்க்கிறோம். இன்னும் திடீர்னு நம்ம வளர்க்கிறோம், இது அவமானம் நினைச்சுட்டு நீ போ, நான் மேய்ப்பேன், நான் வளர்ப்பேன். பொருளாதாரத்தை எப்படி மீட்கிறது? திடீர்னு வேண்டாம் முருகன் கோயிலுக்கு போயிட்டாங்க. என் பாட்டேன் அவனை பார்க்கலாம்னு போவேன். நான் போனேன், முருகன் என்ன படைச்சவன் நான் போனேன். என் பாட்டன் இப்படித்தாண்டா எல்லாத்தையும் தொலைச்சான். சினிமா கரப்பையன், கூத்தாடிப்பேன். இவனுக்கு சினிமா கரப்பையில் பொண்ணு கொடுக்கறது இல்ல, வாழ்றதுக்கு வீடு கொடுக்கறது இல்ல, ஆளுறதுக்கு நாடை கொடுத்துறது. எப்படி இருக்கு? வாழ்வதற்கு வீட்டை தராத எனது மக்கள் ஆள்வதற்கு பல ஆண்டுகளாக நாட்டை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். எப்படிப்பட்ட அவமானம் பாருங்க. கூத்தாடி பையன், சினிமாக்கார பையன், இழிவுண்ணா. வந்தயம் போனவங்கள அதுல இருந்து வந்து நாட்டாண்டுக்கு போயிட்டான். இப்ப கூட உங்கள் பிள்ளைகள் எங்க வர, வாங்கப்பா நல்லா வந்து ஏதாவது செய்யுங்கப்பா மக்களுக்கு. ரஜினிகாந்த் வா, விஜயகாந்த் வா, நீ எங்கேயாவது போ. எப்படி இருக்கு? வந்தவன் போனவனை எல்லாம் வாழவன் ஆள வச்சு அழகு பார்த்துட்டு இப்படி நாதியற்று போய் நிக்கிற இனமாக நிக்கிறோம். அப்படித்தான் சினிமா உதாரித்தனம் பண்ணி விட்டுட்டாங்க, அசிங்கம் நினைச்சு. இன்னைக்கு ஐயா விஜயகாந்துக்கு என்ன தகுதி இருக்கு? 7 ஆண்டுகள் எதிர்கட்சி தலைவரா இருக்காரு. 4 நூற்றாண்டுகளுக்கு மேல கட்சி நடத்துறாரு எங்க ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள். 30 ஆண்டுகளா எங்க அண்ணன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளவன் நடத்துறாரு. என்ன அவரை விட அந்த விஜயகாந்துக்கு தகுதி வந்துருச்சு. 25-30 ஆண்டுகளா நடிச்சிருக்கார். அதை விட வேற என்ன செஞ்சிருக்கிறார்? ஆனால் இந்த தகுதியை கொடுத்தது எது? இந்த சினிமா. இந்த சினிமாவை கேவலமாக நினைத்து அம்மையார் குசுப்புக்கு இருக்கிற அங்கீகாரம் இந்த நிலத்தில் ஐயா நல்லதனுக்கு இருக்குன்னு நீ சொல்லு, நான் தீ குளிக்கிறேன் சொல்லுவாப்போ. அவன் என்ன நினைச்சா? சினிமா அப்படி விட்ட நாசம் பண்ண. இப்படி நினைச்சத தொலைச்ச. பாதி உங்ககிட்ட இருந்து பார்ப்பனர்கள் கைப்பற்றி கொண்டாங்க, பிராமணர்கள். அவனுக்கு ஒரு கடவுளும் இல்லை, எல்லாம் உன் கடவுளை புறம் தூக்கிட்ட. முருகன் ஓம் பாட்டன், கொற்றவை அவங்க ஆத்தா. கொற்றவையை ஒரு போய் இந்த கைலாயநாதருக்கு கட்டி வச்சு அவனுக்கு ஒரு அண்ணனை கூட வச்சு நம்ம பாட்டனையும் ஆத்தாளை எப்படி சேர்த்து வச்சு எல்லாம் சோடிச்சு விட்டான். நீ என்ன பண்ற? 6 படை வீடு கொண்டிருக்கான் அவன் பாட்டன். இடிச்சு பிடிச்சிட்டு சாகக்கூடாது, என் பிள்ளை வந்து சுதந்திரமா கும்பிட்டு போகணும். 6 இடத்துல இருக்கான். அவனை விட்டு நீ அரிச்சு போய் இங்கிட்டு போறா திருப்பதிக்கு, இங்கிட்டு போறா ஐயப்பனுக்கு. போட்டா ஆந்திராவுக்கு தெலுங்கனுக்கு உண்டியல் போடுவேன், இல்லைன்னா கேரளாவே மலையாளுக்கு உண்டியல் போடுவேன்ற. அவன் பாலாற்றின் குறுக்க அணையை கட்டி பச்சை தண்ணி தர மாட்டேங்கிறான். இவன் முல்லை பெரியாற்றுல தண்ணி தர மாட்டேன்னு சீசின்னு உன்னை மானங்கட கெடுக்கிறான். ஆனாலும் நீ போற. அப்புறம் இல்லைன்னா தாய் மூகாம்பிக்கு போவா, ஏன்னா காவிரி உனக்கு தண்ணி தரதில்லை. இந்த மானம் கெட்டதுன்னா உலகத்தில் எந்த இனத்திற்கு இருக்கு? எவனுக்கு இருக்கு?
ஏன்னா உனக்கு கும்பிட கூடவா சாமி இல்ல, கும்பிட கூடவா சாமி இல்ல? அப்படி என்ன ஓன் ஜாடிக்கு இல்லாத சக்தி நீங்கிட்ட வந்து கிழிச்சிருதுன்னு நினைக்கிறேன் நீ. அப்ப என்ன வேண்டி இருக்கு? வா கும்பிடுறது, பாட்டனை கும்பிடுறது. ஒத்தரவா உண்டேனால என் கோயில்ல தான் போகணும். இல்லைன்னா என்ன ஆயுது? என் பொருளாதாரம் பூரா அங்கே போயிருக்கு. கட்டி ஏறிட்டு அரிசியும் பருப்பையும் நெய்யையும் தேங்காய் கொண்டு போய் கொட்டுறான். அங்கே கொண்டு கொட்டுறான். இங்கே கொட்டு நம்ம பாட்டனுக்கு. இதுக்கு என்ன செய்ய போறோம்? இப்ப என்ன பண்ணுவேன் நீ சீமான்? இது எப்படி மாற்றேன் பாரு. வறண்ட மாவட்டம் இதுன்னு பார்த்தா அங்க 10 கோயில் கட்டுறேன். 12 கோயில் ஒரு கோயிலுக்கு. ராமநாதபுரத்தில் ஒரு கோயில், சிவகங்கையில் ஒரு கோயில், நாமக்கல்ல ஒரு கோயில், அப்புறம் தருமபுரியில் ஒரு கோயில், எல்லா இடத்துலயும் கோயில். அந்த கோயிலை நானே கட்டுவேன். ஆனா உள்ள ஐயரை விட மாட்டேன். இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு? குழி பறிச்சது நானு, கல்லுடைச்சு கொண்டாந்தது நானு, சாரம் கட்டி மேல தூக்கி ஏத்துனது நானு, கோபுரம் கட்டினது நானு, கலசம் செஞ்சு வச்சது நானு, கற்பக்கரம் கட்டினது நானு, சாமி சிலையை டொச்சுன்னு குத்தி செதுக்குனது நானு, தூக்கிட்டு வந்து உள்ள இறக்குனது நானு, கொஞ்சோண்டு செம்புல தண்ணியை கொண்டாந்து ஒம்பிச்சுக்கலாம். கல்லு சாமி ஆயிடுச்சு. ஆளாஃபி கெட் அவுட். உள்ள வந்தா தீட்டுட்டான். அன்னைக்கு சிறப்பு கட்டார நாய ஏன் கோயிலுக்கு நீ நின்றுட்டு என்னை திட்டீங்க வெளியோடா அப்படின்னு சொல்லி இருந்தா உன் தாய்மொழியில் கோயிலுக்குள்ள வழிபாடு இருந்திருக்கும். நீ வெளியேறிட்ட. ஆமா சாமி, அவன் என்ன சொல்றான்னு உனக்கு புரியல. இத்தனை ஆயிரம் ஆண்டுகளில் உன் தாய்மொழியில் உன் நிலத்தில் உன் கோயிலுக்குள் வழிபாடு இல்ல, தொலைச்சிட்ட. அதை மீட்க என்ன வழி? கற்றா கோயில வைடா சாமிய கூப்பிடா, ஓதுவார சொல்ற மந்திரத்தை. எழுவோம், குளிப்போம், உழைப்போம், உண்போம், படிப்போம், பாடுவோம், ஆடுவோம், கூடுவோம், கொண்டாடுவோம். ஓம் என்ன நீ மந்திரம் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? கூடி செயல் செய்யற ஒரு வினை சொல். எல்லாம் ஆடுவோம், பாடுவோம், போராடுவோம், கொண்டாடுவோம், திண்டாடுவோம். இதெல்லாம் தான் வெல்வோம். எதிரி எவன் வந்தாலும் கொல்வோம். இது என்னமோ ஓம் மந்திரம் நினைச்சுட்டு இருக்கேன். இந்த சொல்ல எத்தனை ஓம் சொல்லிட்டேன். இன்னும் 1 மணி நேரம் சொல்லிட்டே இருக்கலாம். இது அங்க போய் நம்மளால மாற்றம் எப்படி கொண்டு வருங்க? மாற்றம் எல்லாவற்றையும் மாற்ற வேண்டிய தேவை இருக்குது. 1-2 வேலை கிடையாது. இங்க 1-2 வேலை கிடையாது. அப்ப இதெல்லாம் மாற்றுவது வெறும் கட்சி ஆட்சிகளால் முடியுமா? முடியாது. அப்ப எதால முடியும்? புரட்சி ஒன்றால் தான் முடியும். புரட்சி எப்படி வரும்? திமுகவுக்கு 26 விழுக்காடு வாக்கு இருக்குங்கிறாங்க, அதிமுகவுக்கு 36 விழுக்காடு வாக்கு இருக்கிறாங்க. இந்த 2 கட்சிக்கும் சேர்த்த வாக்கை நாம் தமிழர் கட்சி பெற்றால் புரட்சிக்கான அதுதான் புரட்சி வரும். அப்ப அந்த ஒரு மாற்றம், புரட்சி என்பது தலைகீழ் மாற்றம், அனைத்தையும் புரட்டி போடுகிற ஒன்று. ஒரு பெரும் கரும்பாறை ஒரு சிறிய நெம்புகளை வச்சு உருட்டி பரட்டுவனே, அப்படிப்பட்டதுதான் புரட்சி. அந்த புரட்சிக்கான முன்னெடுப்பைத்தான் உங்கள் பிள்ளைகள், எளிய மக்கள், உங்களின் பிள்ளைகள் செய்து கொண்டிருக்கிறார். பரம்பரையாக அரசியல் தலைவர்களின் வாரிசாக வந்தவர்கள் அல்ல, பல ஆயிரம் கோடி சொத்து வச்சு பாதுகாப்பு கட்சி தொடங்கியவர்கள் அல்ல. இனம் செத்து போச்சு, பல ஆயிரக்கணக்கில் பிணம், வழி கிடையாது. இனி எவனையும் நம்பி பயனில்லை. சாவது என்று ஆகிவிட்டது, சண்டையிட்டு சாவு. சாவதுன்னு ஆகிவிட்டது, இனத்துக்காக சாவு. அதுதானே மரணத்தை அர்த்தப்படுத்தும். பிறப்பு சாதாரணமாக இருக்கலாம், இறப்பு சரித்திரமாக இருக்கும். உழைப்போம் என்றுதான் இந்த வேலையை செய்ய வேண்டும். இதை கற்றுத்தந்தவன் யார்? இந்த நிலையை, இந்த உணர்வை எங்களுக்கு ஊட்டியவன் யார்? 95 வயதிலே மூத்திர சட்டியோடு தெருவாக போராடி கொண்டிருந்த தந்தை பெரியார், சோம்பலும் ஓய்வும் தற்கொலைக்கு சமம் என்று எங்களுக்கு சொன்னார். 95 வயதுல சோம்பி படுக்காதரா, அது தற்கொலைக்கு சமம் என்று சொன்னார். எங்கள் தலைவன் நீலகிரி பிரபாகரன், உறங்காத எழு ஓடு, இனத்தின் விடுதலையை கொடும் வரை ஓடு, போராடு. ஒரு நாள் நீ உறங்கலாம், உன்னை யாரும் எழுப்ப மாட்டார்கள் மரணத்திற்கு பிறகு. அதுவரை ஓடும். ஒருவேளை உங்கள் பிள்ளைகள் இந்த அதிகாரத்தை கைப்பற்றி இதெல்லாம் செயல்படுத்த முடியாது போனால் எழுதி வைத்து விட்டு சாவும். இன்னொரு தலைமுறைக்கு இந்த கடமையை கையெழுத்து விட்டு சாவும். இது ஒரு தொடர் ஓட்டம். எங்களுக்கு முன்னாடி இவ்வளவு வலிமையோடு ஓடியவர்கள் இல்லை. வந்தவர்கள் எல்லாம் சாதி கட்சி, மத கட்சிக்கு நின்றார்கள். சில பகுதி கட்சி, தொகுதி கட்சியாக நின்றார்கள். முதன்முறையாக தமிழர் இன வரலாற்றிலே
தமிழ் தேசிய மக்களுக்கு என்று 234 தொகுதிகளும் தனித்து போட்டி என்ற முடிவோடு தமிழ் தேசியத்துக்கு என்ற ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி. ஜெயிக்கிறோம், தோக்குறோம், வெல்றோம், வீழ்றோம், அதை பத்தி கவலையில நிக்கிறோம், தனிச்சு நிக்கிறோம். யாரோடும் இல்ல, யாரோடும் இல்ல. திமுக, அதிமுக, காங்கிரஸ், பிஜேபி எவரோடும் இல்ல. வேணா எல்லாரும் எங்களோடு இல்ல, பின்னாடி. புலிக்கு தலையா இருக்கிறது எல்லாம் சொல்லுவோம். புலிக்கு வாளா இருக்கிறத விட எலிக்கு தலையா இருக்கிறது மேலானது என்று. அது நாங்க புலி யாருக்கும் வாளாவும் இருக்க முடியாது, காலாவும் இருக்க முடியாது. என்ன பின்னாடி வா. எத்தனை தளபதியும் நமக்கு இருக்கலாம், மன்னர்கள் நாங்கள் தான். எல்லாத்தையும் பார்த்து வெறுத்து பொறுத்து சகித்துக் கொள்ள முடியாமல் தான் கிளர்ந்தெழுந்தோம். இனி இந்த நிலத்தில் வாழும் உரிமை எவருக்கும் உண்டு, ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு என்று முடிவு. அது பறையரோ படையாச்சியோ, நாடாரோ கோனாரோ செட்டியாரோ, அது தேவரோ பிள்ளையோ முதலியோ, நாங்க ஆண்டுக்கிறோம். அது வேறு. வந்தவரை எல்லாம் வாழ வைப்போம், அது எமது இனத்தின் பெருமை. இனி எம் சொந்தவரை மட்டுமே ஆள வைப்போம், அது எமது இனத்தின் அடிப்படை அரசியல் உரிமை. இனமானம் காத்த புலிக்கொடி பறக்கட்டும், இனியேனும் எம்மண்ணில் தமிழ் குடி சிறக்கட்டும். எனவேதான் சாதி மதங்கள் எப்போதும் நம்மை பிரிக்கும். நாம் தமிழர் என்கிற இன உணர்வுதான் நம்மை இணைக்கும். எனவே தமிழால் இணைந்து நாம் தமிழராய் நிமிர்வோம் என்ற தத்துவத்தை ஏற்று உங்கள் பிள்ளைகள் வானத்திலிருந்து எவரும் இந்த மண்ணை மீட்க காக்க வரப்போவதில்லை. எனவே உங்கள் வயிற்றிலிருந்து வந்த பிள்ளைகள் வந்தோம் நாம் தமிழர் என்ற இன உணர்வோடு. இந்த கட்சி பெரும் ஆட்சிக்காகவா? இல்லை, தமிழின மீட்சிக்காக, பதவிக்காகவா? மக்களின் உதவிக்காக, பணத்திற்காகவா? தமிழர் என்கிற தேசிய இனத்திற்காக. இதை புரிந்து கொண்டு எனது அன்பு மக்கள் எங்களை ஆதரியுங்கள், எங்களுக்கு ஒரு வாய்ப்பளியுங்கள், மாற்று அரசியலுக்கு வாக்களிப்போம், மகன தமிழினத்திற்கு வாழ்வளிப்போம். என் அன்பு மக்களே, வருகிற மே 24 திருச்சியில் இன எழுச்சி அரசியல் மாநாடு. நாம் தமிழர் கட்சியின் மாநாட்டை நடத்தவில்லை, இன எழுச்சி அரசியல் மாநாட்டை நடத்துகிறோம். அதிலே இன உணர்வும் மான உணர்வும் கொண்ட ஒவ்வொரு தமிழரும் பங்கேற்க வேண்டியது ஒரு வரலாற்று கடமை. ஆகஸ்ட் 15 இந்திய விடுதலை நாள், ஜனவரி 26 இந்திய குடியரசு நாள், மே 24 தமிழர் தேசிய இனத்திற்கான விடுதலை எழுச்சி நாள் என்று பிரித்து வைத்துக் கொண்டு என் அன்பு மக்கள், இன்றே உங்கள் பயணத்திற்கு தயாராகுங்கள், திருச்சியை நோக்கி திரளுங்கள். தீந்தமிழ் இனத்திலே என் அன்பு மக்களே, வருகிற சட்டமன்ற தேர்தலில் உங்கள் பிள்ளைகள் எந்த அரசியல் கட்சியோடும் கூட்டு வைக்காது தனித்து தமிழ் தேசிய மக்களுக்காக ஒரு மாற்று அரசியலை கட்டுவதற்காக களத்திலே நிற்கிறோம். எங்களுக்கு ஆதரவளியுங்கள். உங்களை அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். நாம் தமிழர், நாம் தமிழர் என்று தலை நிமிர்ந்து பறக்குது புலிக்கொடி. நாற்றிசை உலகும் போற்றிமை சிலிர்க்க தழைக்குது தமிழ்குடி. பறக்குது பறக்குது புலிக்கொடி, சிறக்குது சிறக்குது தமிழ்குடி. பறக்குது பறக்குது